ஹாய் ப்ரோ, கேக்குதா? கேக்குது ப்ரோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ கேரளால இருந்து ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இந்த இப்போ கேரளாவில் பிஜேபியில் சுரேஷ் கோவி மட்டும் ஜெயிச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து சக அமைச்சர் அப்படி ஏதோ பதவி தானே கொடுத்துருக்காங்க. ஆமாம் ஆமாம். ஸோ அப்படின்னா என்ன ப்ரோ, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா ப்ரோ? அது வந்து இப்போ சிஎம் டெப்டி சிஎம் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி தான் அது. இல்லை அவங்களுக்கு பவர் எப்படி இருக்கும் ப்ரோ? பவர் பெருசாக இருக்காது ப்ரோ, பெரிய பவர்லாம் இருக்காது இவங்களுக்கு. பட்டு இருக்காதுன்னா அவங்களுக்கு அந்த டைரக்டான மினிஸ்டருக்கு அளவுக்கு பவர் இருக்காது. பட் இவங்களுக்கு அந்த ஸ்டேட்ல அதுக்கான பவர் இருக்கும். ஓகே ஓகே. ஆனால் சுரேஷ் கோபி ரொம்ப டிசப்பாயிண்டடாக கொஞ்சம் பேட்டிலாம் கொடுத்துற மாதிரி போட்டிருந்தாங்க, அதனால தான் கேட்டேன். அவர் பெருசாக எதிர்பார்த்துருக்கலாம், எனக்கு தெரியல என்னன்னு. பட் இந்த ஸ்டேட்ல அவரோட கண்ட்ரோல் விட்டுருவாங்க அந்த விஷயத்த. ஓகே. இல்லை இவர் வேற சொல்லியிருக்காரு, இவர் வேற சொல்லியிருக்காரு, தமிழ்நாடும் கேரளாவும் ரெண்டையும் நான் ஒரே இதில் பார்க்குறேன், ரெண்டுக்கும் நான் தான் பார்ப்பேன், அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி பார்க்க முடியுமா? அப்படிலாம் பார்க்க முடியாது ப்ரோ. ஓகே ஓகே. இல்லை அவர் அந்த மாதிரி பேட்டி கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி தமிழ்நாடும் கேரளாவும் ஒரே இதில் பார்ப்பேன். அப்படி சொல்லியிருந்தாரு, அவர் சொல்லியிருந்தாரு. ஏன்னா தமிழ்நாடு கேரளாவுக்கு ஒரே மினிஸ்டர் தானே அவர், ஒரே எம்பி தான், பிஜேபி எம்பின்றதுனால அவர் சொல்லியிருக்காரு. பட் அந்த கல்ச்சர் வேற, இந்த கல்ச்சர் வேற இல்லை, அது ஒரு பெரிய பேக்லாம் கிரியேட் பண்ணது. ஓகே. அவர் வேற இந்த மாதிரி படம்லாம் முடிச்சது அப்புறம் தான் நான் ரெண்டுமே ஈக்குவலாக தான் பார்ப்பேன், படம் அந்த சைமல்டேனியஸாக படம் நடிப்பேன், மந்திரி ஸ்தானம் கண்டினியூ பண்ணுவேன் தான் சொல்லியிருந்தாரு. அப்படிலாம் எதுவுமே சொல்ல அப்படின்னு நினைக்கிறீங்க? அவர் சொல்லாமலே ஏதோ சொன்ன மாதிரி நியூஸ் வந்துச்சு. இல்ல கமிட் பண்ண படம் எல்லாம் முடிப்பேன் அந்த மாதிரி தான் சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஆமாமா. கார்த்தி ப்ரோ, இந்த கார்த்திக் சுப்ராஜ் படத்தோட அடுத்த படம் சூர்யாவோட இருக்குல்ல, என்ன மாதிரி கதை ப்ரோ? மறுபடியும் கேங்ஸ்டர் படமா? அது தெரியலையே, கேங்ஸ்டர் தான் இருக்கும். போஸ்டர்லாம் பார்த்தா அப்படிதான் தெரியுது. நான் அதை கேட்டுக்கலங்க. வேற யாருங்க ஸ்பீக்கர்ல? கேக்குதா? யாரோ குரு பேசுறாரு, ஒன்றும் கேட்கல எனக்கு. ஒன்றும் கேட்கல ப்ரோ. 7 கடல் 7 மலை அந்த படத்தை பத்தி ஏதாவது அப்டேட் தெரியுமா? படம் முடிஞ்சு ப்ரோ, ரிலீஸ் பண்ணோம். ஆனா வணங்கானுக்கு அப்புறம் தான் அந்த படம் வரும். ஓகே ப்ரோ, ஓகே ஓகே ப்ரோ இந்த வெங்கட் பிரபுவோட படம் அது ரிலீஸ் ஆகும் ப்ரோ, இந்த பிரேம்ஜி மியூசிக் எல்லாம் பண்ண இதுக்கு முன்னாடி எடுத்த பார்ட்டி தான். ஆமா பார்ட்டி அது ரிலீஸ் ஆகாதா ப்ரோ? அதை பத்தி பல டைம் சொல்லியாச்சு, சொல்ல முடியாதுங்க, டவுட்டு தான். ஓகே. ஹாய் கார்த்திக் ப்ரோ. ஹாய் கோபி. கார்த்திக் ப்ரோ, என்ன கோபி? ஒன்று கேட்பேன், திட்டக்கூடாது. சொல்லி தொலை. மீண்டும் வீட்டுக்கு போகலான்னு இருக்கு. உன் வீட்டுக்கு தானே? ஆமாமா. இதுல என்ன இருக்கு? இதுல ஒண்ணும் இல்ல. இதுல எனக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு 7-8 ரூபா நம்மளுக்கு கமிட்மெண்ட் இருக்கு.
அதுக்கு 7 ரூபாய்க்கு கமிட்மெண்ட்டுக்கு வீட்டுல கேட்க முடியாது. 7 ரூபாய்க்கு ஏதாவது ஆன்லைன்ல ஜாப் கீப் கிடைச்சுன்னா சம்பாதிக்கிற மாதிரி ஏதாவது வழி இருக்கா? மாசத்துக்கு 8 லட்சம் ரூபா வேணுமா? மாசத்துக்கு 8000 ரூபாங்க. நீங்க குடும்பம் பண்றீங்க. 8 ரூபா 8 கோடி தானா? இல்ல கார்த்திக் ப்ரோ கிட்ட ப்ரோ கேக்குறீங்களே, அவர்லாம் முதல்ல நீ லட்சம் வீட்டுக்கு கோடியில தான் பாப்பாரு. அதான். ஆமா ஆமா பார்த்துட்டு இருக்கேன். ஐடி ரைடு வரப்போகுது சீக்கிரம். சொல்லுங்க ப்ரோ. முதல்ல வீட்டுக்கு போயா, அது ஒரு மேட்டர் இல்ல. பொண்டாட்டி பிள்ளைலாம் விட்டு ஏன் இப்படி இருக்கு, முதல்ல அது செய்யாது. இல்ல கரெக்டு தான். இப்ப ரீசெண்டா ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதனால பண பிரச்சனைன்றது சாகர வரைக்கும் இருக்கும். சரியா, எல்லாருக்கும் இருக்கும் பண பிரச்சனை. எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனுக்கும் இருக்கும் பண பிரச்சனை. அதுக்காக நீ வீட்டை விட்டு வந்து என்ன இப்ப நீ வீட்டை விட்டு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? வீட்டை வருஷம் இருக்குமா? ஒரு வருஷம் இருக்கும். ஒரு வருஷத்துல என்ன கிழிச்சிட்ட நீ? ஒன்னும் கிழிக்கல. அங்கேயே இருந்தாலும் நிம்மதியா ஃபேமிலியோட இருந்திருக்கலாம். இல்லப்பா அப்படிலாம் இல்ல. 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிச்சிச்சு. இப்ப என்ன பிரச்சனைனா என்ன பிரச்சனை? ஈகோ தான் பிரச்சனை, வேற என்ன? எவனும் ரோட்ல போறவனை திட்டிட்டு போவான், நீ வண்டி சரியா ஓட்டலனா, இந்த மோனை பார்த்து போடான்னு சொல்லிட்டு போவான். அவன் மேல நமக்கு கோவம் வராது. தியேட்டர்ல எவனோ திட்டுவான், அது நமக்கு கோவம் வராது. ஆனா வீட்டுல இருக்கவங்க ஏதோ ஒண்ணு வேலைக்கு போக மாட்டியா, ஏன் இப்படி சுத்துற அப்படின்னு சொன்னா நமக்கு கோவம் வந்துடும், ரோசம் வந்துடும். அதுதான் பிரச்சனை. அந்த ரோசம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா வந்துருச்சு உனக்குலாம். அப்படிலாம் பார்க்கவே இல்லையே. இத்தனைக்கும் நீ கல்யாணம் ஆகாம வீட்டை விட்டு வந்தா எனக்கு பிரச்சனையே கிடையாது. அப்பெல்லாம் வந்திருந்தா சரி ஓகே, ரோசப்பட்டு ஒருத்தன் வந்துட்டான், வாழ்க்கையில முன்னேறுவான்னு நினைப்பேன். கல்யாணம் உன் பொண்டாட்டி இருக்கு, பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா அதை விட்டுட்டு நீ வர அப்படின்னா நீ பண்ற துரோகம் தான் அவங்களுக்கு. முதல்ல போ, நீ பணம் சம்பாதிக்கிற இல்லையா, முதல்ல வீட்டுக்கு போய் ஒய்ஃபோட குழந்தையோட இரு. அதுக்கெல்லாம் ப்ரோ இல்ல, அதான் ஏதாவது ஒரு அதான் சொல்றேன். இப்ப நிறைய பேர் இங்க இருக்கவங்க ஃபாரின்ல போய் வேலை செய்வாங்க. சிங்கப்பூர், துபாய், மலேசியாலாம் வேலை செய்வாங்க. பொண்டாட்டி பிள்ளைங்களை விட்டு போவாங்க. அவங்க என்னன்னா, சரி இவங்களோட இருக்கவே முடியாது, வேற வழி இல்லை, பொருளாதார ரீதியா ரொம்ப பெரிய பின்னடைவுல இருக்கும், நம்ம போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. பணத்துக்காக போவாங்க. அங்க போய் சம்பாரிச்சு பொண்டாட்டி பிள்ளைங்களை நல்லாவது வச்சுப்பான். அங்க இருந்து பணம் அனுப்புவான். வீடியோ காலில் பார்க்கும் போதாவது, என்னம்மா நான் போன மாசம் அமைச்ச பணம் வந்துருச்சாமா, ஓகே அப்படியாம்மா, எங்க இந்த புடவை வாங்கினுங்க அப்படின்னு வீடியோ கால் கிட்ட அப்படியாவது பார்த்து சந்தோஷப்பட்டுக்குவான். நீ அந்த கேட்டகரியும் கிடையாது. நீ பொண்டாட்டி பள்ளி என்ன என்ன எதுக்காக நீ ஏதாவது உனக்கு ஒரு கோல் இருக்கா? ஒண்ணும் கிடையாது. நீ இதை சும்மா வெட்டித்தனமா வீமுக்கு உட்காந்துட்டு இருக்க நீ. ப்ரோ அப்படிலாம் கிடையாது. நம்ம வீட்டுக்கு பணம் மாசம் வீட்டுக்கு பணம் கொடுத்துட்டு இருந்துச்சு. வீட்டுக்கானது நீ கொடுத்த கிழிச்ச சும்மா போன போன வீட்டுக்கு நகை எடுத்து கொடுத்துருக்கோம் ப்ரோ. நீங்க அப்படி ஈஸியா சொல்றீங்க. நகை ஒரு 1000 இருக்கு, என் மழடிக்கு வயிற மூக்கு எடுத்து போட்டுருக்கு. அதெல்லாம் கேட்டாங்களா அவங்க? அதெல்லாம் கேட்டாங்களா? நீ நகை இல்ல, எனக்கு நகை இல்ல, அது இல்ல, இது இல்ல, வீட்டை விட்டு இல்ல போ, நீ சம்பாரிச்சு கொடுன்னு சொன்னாங்களா அவங்க? நீ அதுக்காக வீட்டை விட்டு வெளில வந்தியா? நீ வெளில வந்த காரணம் என்ன சொல்லு? அது ஈகோ தான் ப்ரோ, அது பிரச்சனை கிடையாது. அது ஒத்துக்கிறது மாத்தி மாத்தி ஏதோ இல்ல மாத்தி சொல்றது இல்ல ப்ரோ. இப்ப நான் அடுத்து வேற மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு செயின்ல ஒரு கமிட்மெண்ட்ல ஒரு மாசத்துக்கு 7,000 ரூபாய் கமிட்மெண்ட்ல சிக்கிட்டேன். இப்ப அதுல இருந்து கொடுக்கணும் அப்படின்னா வீட்டுல கேட்டு வாங்கி கொடுக்கணும். வீட்டுல கேட்டு வாங்குறதுல எனக்கு ஈகோ. வீட்டை கேட்டா வேலையை பார்க்க மாட்டியா? ஓ அது பேசிக் நீட். அவங்க எது கொடுத்தாலும் கணக்கு கேட்பாங்க ப்ரோ. நம்ம கணக்கு கரெக்டா சொல்லணும். அது கப்பா வாங்க சொன்னா அதுவும் பிரச்சனை. அவங்க பணமே காசு இருந்தா எங்கள்கிட்ட ஒரு 50,000 கையில காசை கொடுத்து வச்சிருந்தாலும் அந்த 50,000 நம்ம எடுத்து கண்ணாப்பண்ணு செலவு பண்ண முடியாது. அதுக்கான கணக்கு சொல்லணும். உங்களுக்கு பணம் கொடுத்தேன், அவங்களுக்கு பணம் கொடுத்தேன்னு கணக்கு சொல்லணும். நம்ம அது தப்பா கணக்கு சொன்னோம் அப்படின்னா அது திருப்பி பிரச்சனை தான். அதுக்கு பேசாம ஏதோ ஒரு பக்கத்தை ரெடி பண்ணி சொல்லாம. உனக்கு என்ன தோணுதோ அது பண்ணு. இல்ல ப்ரோ, நான் வீட்டுலதான் இருக்கிறேன். ஆல்ரெடி வீட்டுலதான் இருக்கேன். அதான் சொன்னேன், ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஒண்ணு, ஒரு பைக்ல கீழே வந்துட்டேன்.
அதனால இப்போ வீட்டில் தான் இருந்தேன். வீட்டில் இருந்ததுல எங்கள் அப்பாவுக்கு உடம்பு முடியல அப்படின்னு அப்படியே இங்கே இருந்தா கோயம்புத்தூர் போகல, வீட்டில் தான் இருக்கேன். இப்போ திடீர்னு தோணுச்சு, சரி நம்ம அங்கே போய் நம்ம இது பண்ணுறதுக்கு பேசாம ஒரு மாதத்துக்கு ஒரு 6-7 ரூபா தானே ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி ரன் பண்ணலாம். சரி அதை பண்ணு. அதான் அதுக்கு தான் ஏதாவது ஒரு ஆன்லைன்ல தினையில ஒரு 3 ஆன்லைன் மணி நேரம் வேலை செஞ்சு ஆன்லைன்ல ஆன்லைன் என்ன வேலை? என்ன ஆன்லைன்ல என்ன வேலை இருக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏதாவது வேலை சொன்னீங்கன்னா ஏதாவது பண்ணலாம். அதுக்கேற்ற ஊதியம் வந்து மாசத்துக்கு நம்மளுக்கு ஒரு 7 ரூபா 8 ரூபா தான் நம்மளுக்கு தேவை, அதிகபட்ச தேவை. அது 7-8 ரூபாய்க்கு இல்ல பூர்த்தி பண்ற திமுக மாதிரி ஐடி ஏதாவது வேலை வேணா கிடைக்கும். எது சேர்ந்து யாரா ஆளை பிடிச்சி திமுக சேர்ந்துட்டு டெய்லி 200 கணக்கு போட்டீங்கன்னா மாசம் 6000 வந்துடும். அது ஏதாவது அது மாதிரி முயற்சி யாராவது பண்ணு. ராபின்சன்லாம் அதுல தான் இருக்கான்னு நினைக்கிறேன். அவனெல்லாம் பிடிச்சின்னா சான்ஸ் கிடைச்சிடும். இல்ல அதான் உங்களை கேட்டா ஒரு லூப் ஹோல் கிடைக்குமான்றது நான் ட்ரை பண்ணி ஸ்பீக்கர்ல இருக்கவங்க கூட கேட்டு ஏதாவது அப்படிலாம் சொல்லலாம். ஒன்றும் லூப்பும் கிடைக்காது, ஹோலும் கிடைக்காது. ப்ரோ இவரு சீரியஸா கேக்குற பார்த்தா வந்துட்டு இவர் கம்பெனிக்கே இவர் ஒர்க் பண்ணாருன்னா வந்துட்டு இந்த இடத்துல இப்ப யார் அவங்க பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த சேலரி இவர் கொடுக்கலாம்ல. இவங்க அப்பாவோட பிசினஸ் இவர் பண்ணா இப்ப யார் அந்த பொசிஷன்ல இருக்காங்களோ அந்த இது அவன் மில்லெல்லாம் வச்சிருக்காங்க, சும்மா வந்து பேசிட்டு இருக்காங்க. மில்லெல்லாம் வச்சிருக்காங்க சொந்தமா. அதுல ஒரு வேலையை பார்த்தாலே யாருக்கோ கொடுக்குற சம்பளத்தை அவனுக்கு கொடுப்பாங்க. அதுக்கெல்லாம் வந்து அந்த இதே கிடையாது. சும்மா நோகாம நம்பி கும்பிடுவோம். ஓகே, நோகாம வந்து ஆன்லைன்ல வச்சுட்டு தேய்ச்சிக்கிட்டு சம்பாதிப்போம். 7000 தான் பிரச்சனை எனக்கு எப்ப நினைக்கிறேன் பத்தியில. 7000 தான் எனக்கு பிரச்சனைன்னு ஒருத்தன் நினைக்கிறான் நான் வாழ்க்கையில. அப்ப என்ன மாதிரி சிந்தனை இருக்குன்னு பாத்துக்கங்க உனக்கு. கேங்ஸ்டர் கோபி கரெக்டா சொல்லுங்க, என்ன பிரச்சனை? இல்ல நாளைக்கு 7000 அவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. அவனுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதுதான் தோழர் ஆதி இருக்காரா? தோழர் ஆதியோட பயங்கர சண்டை போல இருக்கே இன்னைக்கு எல்லாரும். கார்த்திக் ப்ரோ உங்க தியேட்டர் பஞ்சாயத்து என்னாச்சு? அதான் அன்னைக்கே சொன்னேன் ப்ரோ. அதை விட்டுருங்க ப்ரோ. வேற ஏங்க அப்பப்ப நியாயப்படுத்துறீங்க? நல்ல நியூஸ் வந்தா எல்லாருக்கும் அது ஹாப்பி. இல்லங்க, அவர் வந்தா அவரே ஒரு நியூஸ் போடுவாரு. நல்ல நியூஸ் தான் கிடையாதுங்க. ஆக்சுவலா அதெல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து லைஃப்ல நம்ம கத்துக்க வேண்டிய மிகப்பெரிய லெசன் அதுதான். ஒருத்தனை நம்பி எந்த விஷயத்துலையுமே எவனா இருந்தாலும் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்றது பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது. நான் பணம் கொடுத்துட்டேங்க, அவன் இன்னொருத்தல கடன் வாங்கி அவன் லாக் பண்ணி விட்டான், நானும் வாங்கிட்டேன். அதுல இப்போ தேட்டர் ஓப்பன் பண்ண முடியல, இவனும் பணம் கொடுக்க மாட்டேன்றான், ஏன் பணமோ அது லாக் ஆயிடுச்சு. ஆரம்பத்திலே இவன் யாரு என்ன இப்போ இந்த பேங்க்லாம் சிபில் ஸ்கோர்லாம் எடுக்கிறாங்க இல்லையா, ஒருத்தனை கணக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி அதெல்லாம் பண்ணாங்களா, அந்த மாதிரி நிறைய விஷயம் அனலைஸ் பண்ணோம். அது ஓகே, அது பண்ணல அந்த டைம்ல பழகிட்டோம் அப்படின்றதுனால நம்பணும். அதை பண்ணவே கூடாது யாருக்கும் அப்படின்றது இப்போ தெரியுது. கார்த்தி, இந்த விஷயத்துல ஒண்ணு கிளாரிஃபை பண்ணிருங்க. மேபி இது வந்து எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப நீங்க ஒரு ஜாயின்ட் வெஞ்சரா தான் நீங்க 2 பேரும் பண்றதா இருந்தது, நீங்களும் உங்களோட இது. அப்புறம் எப்படி அவரோட ஃபுல்லா பவர் வந்துட்டு எல்லாமே அவருக்கு போன மாதிரி எப்படி எதனால பிளாக் பண்றாங்க? பிளாக்லாம் ஒன்றும் பண்ணல ப்ரோ. அந்த ஆள் வந்து கடன் வாங்கி, அது பெரிய கதைங்க. அந்த ஆள் கடன் வாங்கி இஷ்டத்துக்கு பண்ணிட்டான். நான் பணம் கொடுத்துட்டேன், அந்த ஆள் போட்ட பணம்லாம் அவன் பணம் இல்லை, வேற ஒருத்தர் பணம். இப்ப அவன் என்ன சொல்றான், இந்த காசை கொடுத்துட்டு எனக்கு இதை பண்ணிக்கன்னு அவன் சொல்றான். அந்த இடத்துல நானும் மாட்டிக்கிட்டேன். அதான் வேற ஒண்ணு. ஓகே, இப்ப அந்த தியேட்டரோட ப்ராப்பர்ட்டி இல்ல மேபி நீங்க என்ன பண்ண போறீங்களோ அது எல்லாமே அவர் பேர்ல இருக்கு. எனக்கு ஒண்ணும் இல்லை, எனக்கு கொடுத்தது ஏதோ எனக்கு காசு கொடுத்துருங்க, நான் விட்டு ஓடிதான். நான் அந்த நிலைமையில தான் இருக்கேன். இந்த மாதிரி ஃப்ராடெல்லாம் எப்படி போட்டு ஓட முடியும்? இல்லையா பார்ட்னர்ஷிப்லாம் போய் அதெல்லாம் பண்ண முடியாது. சரி ஓகே, எனக்கு கொடுத்துருங்க, ஓடிடுறேன். இல்லைன்னா ஏதாவது ஒரு 5 கம்மியாக கொடுத்தாலும் கொடுத்துருங்க, நஷ்டம் ஆயிடுச்சுன்னு நினைச்சிட்டு போயிடுறேன் அப்படின்னு தான் இருக்கேன். வேற ஒன்றும் இல்லை, அந்த மைண்ட் செட் தான். எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரோ? அது விடுங்க.
அது கார்த்திக் வேண்டாம் ப்ரோ. வேணுங்க, அது வேண்டாம், அது வேண்டாம். பட் ஓகே, எல்லாத்தையும் பார்த்து தானே, பார்க்காததான். கார்த்திக் ப்ரோ, ஹாய் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. இன்னைக்கு டிவிக்கு எடுத்த இனிஷியேட்டிவ் பாத்தீங்களா? இது ப்ரோ இந்த இதா முதியோர் உதவித்தொகையா? இல்ல, அந்த மேரேஜ் அந்த ஃபங்க்ஷன்ல வேஸ்ட் ஆகுற சாப்பாடு. ஆமா, அது டோலா கூட நிறைய கண்டக்ட் என்ஜிஓஸ்லாம் முன்னாடி பண்ணிட்டு இருக்காங்க அந்த விஷயத்த. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, அது வந்து சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும், அது பண்ண முடியாது. நீங்க மேரேஜ்லாம் போயிருப்பீங்க, ப்ராக்டிக்கலா சொல்றாங்க, டிவி கேட்கறத சொல்ல. பட் ஆனால் இது நல்ல விஷயம் தான். அவங்க சொல்றது வந்து என்னன்னா, அவங்க கிட்ட ஒரு மேன் பவர் நிறைய இருக்கு, அதை வச்சுட்டு அவங்க ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறாங்க. வந்து சக்சஸா ஃபெயிலியர் அது பிரச்சனையே கிடையாது. பாசிட்டிவான ஒரு விஷயத்த வைக்கிறதுல எப்பயுமே நல்லதுதான். அது அது ஓகே. அது ஆனா இப்போ ஒருத்தனுக்கு போய் சேர்ந்தாலும் தோழர் ஓகே தான், ஒரு ஆள் வந்து சாப்பிட்டா கூட அப்படி ஓகே தான். அதான் ஓகே ப்ரோ. ஆனா இப்போ தோழர் அது லிசனர்ல தான் இருந்தாரு, இப்போ காணோம். இல்ல அவர் வந்து இதை பண்றதுக்கு ஒரு கட்சி தேவையா, கட்சி ஆரம்பிக்கணுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டிருந்தாரு. இதையும் கட்சி நீங்க அதுதான் அவரும் மிங்கிள் பண்ணவே கேட்கணும். தேவையில்லைங்க. இதையுமே கட்சியும் மிங்கிள் பண்ண தேவையில்லை. சரியா? இப்போ ஒரு கட்சி வந்து ஒரு மாநாடு போடுவோம். இந்த மாநாடு போடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, சில கட்சிகள்லாம் வந்து மாநாடு அப்படியே ரொம்ப கேஷுவல். ஒரு கட்சியில வந்து மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து குப்பையெல்லாம் அள்ளி போடுங்க, க்ளீன் பண்ணணும் நீங்க, அப்படிலாம் பண்ணுவாங்க. இதை பண்றதுக்கு ஒரு கட்சி வேணுமா? ஒரு 10 பேத்துக்கு சம்பளம் கொடுத்தா 1000 ரூபாய் கொடுத்தா அவன் வந்து க்ளீன் பண்ணிட்டு போறான். அப்படி கிடையாது. நம்ம எப்படி வந்து கேடரஸை பழக்கிறோம் அப்படின்னு இருக்குல்ல, இதுக்கான இனிஷியேட்டிவ் தான் அது. இது ஒன்றும் தப்பும் கிடையாது, சரியும் கிடையாது, இது தேவையும் கிடையாது, மூணுமே தான். ஆனா ஓகே, ஒரு முயற்சி பண்றாங்க, இதுல என்ன இருக்கு, தப்பே இல்லையே. இதனால பெரிய மாற்றம் வந்துருமானா மாறாது, அதெல்லாம் ஒரு பெரிய மாற்றமும் இல்லை, ஒன்றும் நடக்காது. பட் இந்த கேடரஸை வந்து பழக்கப்படுத்து, இல்ல இல்ல இதை பண்ணணும், இதை பண்ணணும், இப்படி செய்யணும், இப்படி செய்யணும். ப்ரோ இந்த இதுலயே நானும் சொல்றேன். இன்னைக்கு நான் வந்துட்டு இருந்தேன். இன்னைக்கு நான் வந்துட்டு இருந்தேன். இங்க ஒருத்தர் ஒரு நண்பர் ஒருத்தரை மீட் பண்ணேன். அவர் வந்துட்டு இருந்தேன். டக்குன்னு பார்த்தா நாங்கள் வந்து சாப்பிட போனோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டக்குன்னு 2 பேர் ரோட்டில் இருந்தாங்கன்னா, எனக்கெல்லாம் அது தோணவே இல்லை, கவனிக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. போனோன்னு பார்த்தா தண்ணி அப்படின்னாங்க. சரி ஓகே, டக்குன்னு 2 பாட்டில் வாங்கி கொடுத்துட்டு, அவர் வந்து பக்கத்தில் தம்பி தண்ணி வாங்கி கொடுத்துட்றா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுத்துட்டு போனாங்க. ஸோ ஆக்சுவலாக அவருமே டிவி கேட்கறது தான். இந்த பெருமைப்படுத்துக்கலாம் சொல்லுங்க, உண்மை நடந்த இன்சிடென்ட் சொல்றேன். சரியா? அது ஓகே, ரைட்டு. ஸோ இப்படியான பழக்கம், அந்த பழக்கத்தை, அந்த ஹேபிட்டை வளர்த்துக்கிறதுக்கு யார் செஞ்சாலும் ஓகே தான். திமுக செஞ்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, அதிமுக செஞ்சாலும் பிரச்சனை இல்லை, யார் செஞ்சாலும் நல்ல இல்ல, விஷயம் தான். ஆனா எது பண்ணாலுமே கொஞ்சம் நெகட்டிவிட்டி அதிகமா அது இருக்கு ப்ரோ. கண்டிப்பா வருங்க, டிவிக்கு அரசியல்னு வரும்போது எல்லாம் இருக்க தானே செய்யும். என்ன இருக்கு? புரியுது ப்ரோ. இல்ல கார்த்தி, இந்த ஃபுட்டு டிஸ்ட்ரிபியூஷன்ல வந்துட்டு இவங்க இப்ப இப்ப சொன்னார்ல, அது வந்துட்டு நான் என்னோட ரியல் லைஃப்ல நான் பார்த்தேன். என்னன்னா, என்னோட மேரேஜ் தான் அது வந்துட்டு கரெக்டா ஃபுட்டு வந்துட்டு சரி ஓகே, எக்ஸஸ் ஆகிற ஃபுட்டை வந்துட்டு நாம வந்துட்டு அங்க ஒரு ஆசிரமம் இருக்கு, லைக் அவங்க ஒரு மாற்றுத்திறனாளிகள் அந்த அந்த ஆசிரமம் இருக்கு, அங்க கொடுக்கலான்னு பிளான் பண்றோம். பட் வந்துட்டு நாங்க பிளான் பண்ணது, என்னோட ஐ மீன் ரிசப்ஷன் பிளான் பண்ணது 11 to 2 மாதிரி. பட் வந்து ஐ மீன் இந்த க்ரௌடு வர்றது பார்த்தீங்கன்னா 4 o'clock வரைக்கும் வராங்க. எங்களால மூவ் பண்ணவே முடியல. அது என்ன காரணம்னா, அது ஒரு முக்கியமான ஒரு முகூர்த்த நாள்னு வச்சுக்கங்களேன். ஸோ எல்லாரும் வெளியே போயிட்டு போயிட்டு வராங்க. ஸோ எங்களால பிளான் பண்ணதையும் பண்ண முடியல. அப்போ வந்துட்டு எனக்கு லிட்ரலா ஃபீல் ஆச்சு, எங்க இது ஏதோ தப்பு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. ஐ மீன் நாங்க ஆனா கமிட் பண்ணல, அவங்கள வந்துட்டு நாங்க லஞ்ச் கமிட் பண்ணல தான். இருந்தாலும் வந்துட்டு நம்ம மீதி வேஸ்ட் ஆகிறதையும் வந்துட்டு ஒரு ஓவர் த டைம் லேட்டா கொண்டு போய் கொடுக்குறோம்ன்ற அந்த ஃபீல் ரொம்ப ஆமாம்மாங்க. அது எங்க இன்னொன்னு யோசிச்சு பாருங்க, நீங்க என்ன மாசம் ஃபுல்லா கல்யாணம் பண்றீங்க? யாராவது மாசத்துல 5 நாள் நல்ல நாள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. அந்த 5 நாள் வந்து ஊர்ல இருக்க எல்லா மண்டபத்தையும் புக் பண்ணிக்கிறீங்க, மண்டபம் எல்லாம் ஹவுஸ்ஃபுல்லா இருக்கு.
அதுல கல்யாணம் பண்றீங்க, ஊர்ல இருக்க எல்லாருமே கல்யாணம் பண்ணா அந்த நாள்ல பண்றீங்க, கோயில்ல பண்ணாலும் அதுல பண்றீங்க. எல்லாருமே இல்ல அன்னைக்கு கார்த்தி, ஒரு நாள் மட்டும் அன்னதானம் பண்ணா அது என்ன நடந்துற போது? ஒண்ணும் கிடையாது. ஒருத்தருக்கு 4 டெஃபினட்டா சாப்பாடு கார்த்தி, அன்னைக்கு ஒரு நாள் கிடைக்கும், அவ்வளவுதான். டெஃபினட்டா கார்த்தி, இது நடந்ததுக்கு அப்புறம் திரும்ப என்னோட பர்த்டே வந்த அன்னைக்கு நான் வந்துட்டு நான் ஸ்பெசிஃபிக்கா அவங்க கிட்ட பேசி, அந்த ஆசிரமத்துல பேசி, நான் இந்த நாள் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு லஞ்ச் அரேஞ்ச் பண்ணேன். இது வந்துட்டு நாட் ப்ரமோஷன் ஆர் எனி திங், ஜஸ்ட் நீங்க இந்த டாபிக் சொன்னங்காட்டி சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா அந்த கல்யாணத்தப்போவோ இந்த விசேஷ நாளப்போவோ பண்றது வந்துட்டு சீரியஸா கார்த்தி சொன்ன மாதிரி தான். அது நீங்க கொண்டு போய் கொடுத்தீங்கனாலும் ஆல்ரெடி அவங்க கையில வச்சிருப்பாங்க, இல்ல வந்துட்டு அவங்க ஆல்ரெடி ஃபீடட். ஸோ அது எப்படின்னு தெரில. அது மீன் மோஸ்ட்லி அப்படிதான் நடக்குது இந்த முகூர்த்த நாள், இந்த மாதிரி ஆஸ்பீசியஸ் டேஸ்ல, முக்கியமா அமாவாசை. அமாவாசை நம்ம இல்ல ஊர்ல. அது 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 ஓகே. பட் கல்யாணத்தன்னைக்கு தான் அதை பண்ணணும் அப்படின்னு கல்யாண நாள்ல கல்யாண மண்டபத்துல போய் தான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா இல்ல. அந்த ஹேபிட்டை நினைச்சிட்டு ஓகே அது சாப்பிடாமலும் ஒருத்தர் இருப்பான் அதுதான் போல அதுதான் இருக்கே. இந்த ஊர்ல நம்மளாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம், நல்லா சாப்பிட்றோம், பிரியாணி சாப்பிட்றோம், மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, அது இதுன்னு நல்லா கொத்து புரோட்டான்னு வாங்கி விட்டு திங்கிறோம். ஒருத்தர் சாப்பாடு இல்லாம ஒருத்தருக்கான ரோட்ல போவோம், அவனை பார்த்தாலுமே அந்த சிந்தனை வந்தா போதும், அவ்வளவுதான். அதுக்கான இனிஷியேட்டிவ் தான் அது. இது வந்து கொஞ்சம் எல்லாருக்குமே போய் சேருமான்னு இல்லை, அட்லீஸ்ட் ஒரு 4 பேருக்கு சேர்ந்த போதும், அவ்வளவுதான். ப்ரோ கௌதம் கம்பீர் இருக்கார்ல, அவர் டெல்லியில 4 கேண்டீன் வச்சிருக்காரு. இந்த அம்மா உணவகம் மாதிரி அவர் தனியா சொந்த காசுல வச்சு 4 கேண்டீன் நடத்துறாரு. அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணியிருந்தா கூட கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்ல பிரதர். அதுக்கு அதெல்லாம் பண்ணியிருக்காங்களே முன்னாடி, விலையில்லா விருந்தகம்லாம் சொல்லி முன்னாடி பண்ணியிருக்காங்களே, பண்ணித்தானே இருக்காங்க. விஜய் இருக்கா பிரதர்? எங்க இருக்குங்க, சேலத்திலே இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஓகே ஓகே. இருக்குண்ணா, விலையில்லா விருந்தகம்னு சொல்லி அதெல்லாம் பண்ணித்தான் இருக்காங்க. அவங்களால என்ன முடியுமோ அதை பண்றாங்க. அதுக்கு நான் வந்து அப்படி பண்றாங்க அப்படி பண்ணாங்கன்னு சொல்லல, அவங்களால என்ன முடியுமோ அதை பண்ணிருக்காங்க. இப்ப இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 வருஷமா பண்ணிருக்காங்க. ஓஹோ. இப்போ எதிர்ப்பு அரசியல் பேசினா மட்டும் விமர்சனம் பண்ணும்போது அதுக்கான ரிப்ளை கொடுக்கலாம், ஓகேவா? ஒரு விஷயம் பாசிட்டிவா பண்றாங்கன்னா ஓகே. இப்போ விஷானந்தே நம்ம விமர்சனம் பண்ணோம்னா அவர் பேசுற விஷயங்கள் அதுக்கு தான் விமர்சனம் பண்ணுவோம், பண்றது. அதை தாண்டி அவங்க செய்யறத வந்து பிளட் கொடுக்குறாங்க அப்படின்னா நீ அதான் விளம்பரத்துக்கு தான் பண்றியா, அப்படி கிடையாது. அவன் விளம்பரத்துக்கு பண்ணிட்டோம், விளம்பரம் இல்லாமல் பண்ணிட்டோம், பிளட்னு ஒன்று கொடுக்குறானா இல்லையா, அவ்வளவுதான். நீ குடிப்பியா? அப்படி இல்லை, நீ கொடுக்கல, அவன் விளம்பரம் போட்டோ எடுத்து கூட போட்டோம், செல்ஃபி எடுத்து கூட போட்டான், அது பிரச்சனை இல்லை எனக்கு. அவன் பிளட் கொடுத்துட்டான், அந்த பிளட் எவனுக்கு ஒருத்தர் போய் சேரணும், அவ்வளவுதான். அதையுமே நம்ம என்ன சொல்றோம், சில இடங்கள்ல விளம்பரம் பண்ணி உங்களுடைய நல்ல விஷயங்கள் வந்து அடிபடுது அப்படின்றதுதான் நம்ம விமர்சனம் வைக்கணுமே தவிர, நல்லது இந்த மாதிரி விஷயங்கள் பண்றதுனால பெரிய சொசைட்டில மாற்றம் வந்துருமா அப்படின்றதுலாம் எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் ஒரு 4 பேர் மாறினா போதும். அதுதான் எங்க நான் வந்து திடீர்னு வந்து இந்த ஒரு விஷயம் எப்படி பழகணும்னா, ரோட்ல டீ கடையில தம் அடிக்கும் போது, அந்த டீ கடையில் டீ குடிக்கும் போது அப்பெல்லாம் யாரோ ஒருத்தர் வருவாங்கல்ல, அப்படியே வந்து காசு இல்லைன்னு பிச்சைக்காரங்க பிச்சை எடுக்க வருவாங்கல்ல, அப்போ டக்குனு காசு எடுக்கிறது வந்து பழக்கமாச்சு. இது எப்படி திரும்பாச்சு, நான் ஒருத்தரோட அப்போ ஃபுல்லாக சரக்கு அடிப்பேன். ஒரு வயசானவர் அவர், எப்போ நான் சொல்றது முன்னாடி சினிமா நகரில் அப்போ சேலத்தில் இருக்கும்போது, அவர் என்ன பண்ணுவார், அந்த மாதிரி தான் தருவான் நல்லா ஃபுல். அவனை பார்த்தாலே தெரியும் குடிகாரன்னு. அவன் 10 ரூபாய் எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் குடிக்க போறான் அப்படின்றது நல்லா தெரியும். வருவான், இவர் வந்து என்ன காசு எடுத்து கொடுப்பாரு. நான் கேட்பேன், என்ன அவன் ஃபுல்லாக சரக்கு அடிக்க போறானே, அவனுக்கு எதுக்கு நான் 10 ரூபா குடிக்கணும்? சேர்றா, வாங்கிட்டு போய் அவனு கோட்டை கட்ட போறது இல்லைல்ல, ஒன்றும் நம்மகிட்ட போய் ஊழல் பண்ணி ஏமாத்தல அவன். நம்மள மாதிரி 10 பேருக்கு 10 ரூபா வாங்கி ஒரு கோட்டை அடிச்சுட்டு போறான். இது என்ன இருக்கு, நம்மளால கோட்டர் வாங்கி அடிக்கிறதுல நம்ம இருக்கோம், அவன் இல்லையே அப்படின்னாரு. தம் அடிக்கும் போது பண்ணுவார், தம் அடிச்சுட்டு இருக்கும்போது நம்ம பாரு 15 ரூபா சிகரெட்டு சும்மா 5 நிமிஷத்துல அடிச்சு ஊதிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போறான். அவன் வந்து ஒண்ணுமே இல்லாம நிக்கிறான், அவனுக்கு 5 ரூபா கொடுங்க. ப்ரோ ஸ்பீச் கட் ஆகுது ப்ரோ. இவரு இப்ப கேக்குதா? இப்போ ஓகே. இப்போ கேக்குது. இந்த ஹேபிட்டை வந்து யங்ஸ்டர்ஸ்ட கிரியேட் பண்றது ரொம்ப நல்ல விஷயம் தாங்க, அதுல ஒன்றும் தப்பே கிடையாது. அது பண்றீங்களா, இதுக்கு பண்றீங்களா, அரசியல் பண்றீங்களா, கட்சி வழக்கு பண்றீங்களா, அதெல்லாம் அடுத்தது. ஹாய் கார்த்திக்.
ப்ரோ. சேரிட்டி சம்பந்தமா விஜய் பண்றது உண்மையாக நல்ல விஷயம் தான். அதாவது இதே சேரிட்டி மற்ற ஊர்லயும் பார்த்துருக்கேன். விஜய்னு இல்லைங்க, யார் பண்ணாலும் நல்ல கரெக்ட் விஷயம் கரெக்ட் தாங்க. நான் அதை சொல்லுங்க, யார் பண்ணாலுமே இது போய் சொசைட்டியை ஃபுல்லா போய் மாத்திருமா அப்படின்றதெல்லாம் பேச்சே கிடையாது. மாறாது, சொசைட்டி மாறாது. அதை பண்ண அதெல்லாம் தேவையில்லை. அட்லீஸ்ட் அந்த உதவி நீங்க 1000 பேத்துக்கு பண்றேன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்காக போய் சேருதுல, அது போதும். அவ்வளவுதான். என்ன இருக்கு இப்போ இப்போ வெளிநாட்டுல நான் சிங்கப்பூர், லண்டன் அங்கெல்லாம் எப்படின்னா அந்த சேரிட்டி நீங்க கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா கூட வாங்கிக்க மாட்டாங்க. அதே மாதிரி நீங்க கொடுக்க போறீங்கன்னா நீங்க யாருன்னே சொல்லக்கூடாது. அந்த சேரிட்டி வாங்குறவங்களுக்கு நீங்க தான் கொடுத்தீங்கன்னு தெரியக்கூடாது. நீங்க அவங்கள பார்க்கவே கூடாது. நீங்க இஷ்டப்படுறத அவங்ககிட்ட கொடுக்க முடியாது. நீங்க காசை தான் கொடுக்கணும். நீங்க கொடுக்கறதே யாருக்குமே அவங்களுக்கு சொல்லவே கூடாது. அந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. அங்க ஏன் அப்படி இருக்குன்னா நிறைய பேர் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க, வாங்கறதுக்கு ரொம்ப கம்மியான பேர் இருக்காங்க. இப்போ நம்ம ஊர்ல அப்படி இல்லை. வாங்கறதுக்கு நீங்க சொல்ற மாதிரி ஆப்வியஸா சாப்பாடு மாதிரி வாங்குறதுக்கு கொஞ்சம் கம்மியா இருப்பாங்க இருக்கோம். பட் ஜென்ரலா சேரிட்டி நிறைய பேர் வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க. படிக்கிறதுக்கோ இல்லைன்னா புக்ஸு இல்லைன்னா ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி வாங்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் கொடுக்கறதுக்கு கம்மியாக இருக்காங்க. இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் விஜய்லாம் பண்ணுறது என்ன பண்ணணும்னா, நிறைய பேர் எய்தர் விஜயோட ஜாயின் பண்ணி கொடுக்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் பண்ணுவாங்க. ஓ விஜய் கொடுக்குறாரு நம்மளும் கொடுக்கலான்னு ஒரு 10 பேர் இன்ட்ரடியூஸ் அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அதான் நல்லது தான் ஆக்சுவலாக. இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு வளரவே வளராது. நீங்கள் சொல்கிற மாதிரி இது எப்படி பொலிட்டிக்கலாக யூஸ் ஆகும் தெரியல. பட் ஆனால் ஜென்ரலாக ஒரு மாரலாக இம்ப்ரூவ் பண்ணும். எல்லாருக்குமே நம்மளும் கொடுக்கணும், அவர் கொடுக்குறாரு நம்மளும் கொடுக்கணும். இது கொஞ்சம் பப்ளிசைஸ் ஆனால் கூட பரவாயில்ல. அப்போ தான் எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் கொடுக்கணும்னு. இல்லைன்னா இப்போ நம்ம ரீசெண்டாக நம்ம அந்த மாதிரி பெரிய ஆளுங்க கொடுத்து நம்ம பார்க்கல. முன்னாடி எம்ஜிஆர் பண்ணார், காமராஜ் பண்ணாருன்னு சொல்கிறோமே ஒழிய இப்போ ரீசெண்டாக அந்த மாதிரி சாப்பாடு போடுறேன். ஜெயலலிதா அந்த அம்மா உணவு கூட ரொம்ப சூப்பராக இருக்குன்னு நம்ம பேசணும். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ஒரு இனிஷியேட்டிவ்ன்றது நல்லது தான். அதை நான் ஷேர் பண்ண நினைச்சேன். ஏங்க அந்த ஜெயலலிதா அம்மா உணவகம் உண்மையாலுமே ஒரு நல்ல திட்டங்க. சீரியஸா எத்தனை பேரு யார் அந்த இடத்துலதான் சாப்பாடு இல்லைன்றவங்களே உருவானாங்க. என்னோட மிகப்பெரிய பயனாளி நான் ஒருத்தன். சரியா, அது 2012-13 ஆரம்பிச்சாங்களா, அந்த டைம்ல தான் ஆரம்பிச்சாங்கன்னு நினைக்கிறேன். சென்னை வந்த போஸ் அப்படிலாம் நிறைய நாங்க சொல்றேன். ஆக்சுவலா காசு இல்லாம போய் சாப்பிட்டேன் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. அங்க போனா 10 ரூபா, வெளில போனீங்கன்னா அதே 4 இட்லி 20 ரூபாய்க்கு சாப்பிடலாம். அப்பெல்லாம் 5 ரூபாய்க்கு கூட இட்லி கிடைக்கும் ஈஸியா. அங்க போனா 10 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு இட்லி சாப்பிடலாம், வெளில போனா 20 ரூபாய்க்கு சாப்பிடலாம். அவனுக்கு பெரிய வித்தியாசம் இல்லை. டேஸ்டாவே சூப்பரா தாங்க இருக்கும். அம்மா உணவு உண்மையாலுமே நல்லா இருக்கும் கார்த்தி. டேஸ்டாவே இந்த சாம்பார் சாதம் மதியானம் போனீங்கன்னா சாம்பார் சாதம் இல்ல ஒரு 10 ரூபாய்க்கு சிப்ஸ் பாக்கெட் வாங்கிட்டு போயிட்டு சாம்பார் சாதம், தயிர் சாதம், புளி சாதம், கருவேப்பிலை சாதம்னு வைப்பாங்கல்ல, சூப்பராக இருக்கும். அதுக்காகவே ரொம்ப ரொம்ப நாள் அங்க சாப்பிட்டு இருந்தேன் நான். அதுக்கப்புறம் ஒரு கடத்துக்கு மேல இந்த அன்டைமா சாப்பிட ஆரம்பிச்சோம் இல்லையா, அதுக்கப்புறம் விட்டாச்சு. ஆனா அங்க 1 மணி நேரம் 2 மணி வரைக்கும் தான் இருக்கும். மேக்ஸிமம் 2-2:30க்குள்ள மூடிடுவாங்க, க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நம்ம லஞ்ச் டைமே தான் 4 மணிக்கு மாத்திட்டோமே, ஃபர்ஸ்ட் 1 மணி. காலையில 11 மணிக்கு டிஃபனு, மத்தியானம் ஈவினிங் 4 மணிக்கு லஞ்சு, திரும்ப நைட்டு 11 மணிக்கு டிஃபன் மாத்திட்டோம்னா அதனால அங்க போறது இல்லை அதிகமா. பட் முன்னாடிலாம் சாப்பிடுவேன், ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட். நைட்ல சாப்பிட மாட்டேன், சப்பாத்தி வாங்கி சாப்பிடுவேன். சூப்பரா இருக்கும். நான் சொல்ல அப்ப சொல்றேன், ஏடிஎம்கே பீரியட்ல. இப்ப எப்படின்னு தெரியல, நான் போனதில்லை டிஎம்கே வந்ததுக்கு அப்புறம். பொங்கல் சூப்பரா இருக்கும், வேற லெவல்ல இருக்கும். சாம்பார் கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கும், பொங்கல் சூப்பரா இருக்கும். மத்தியானம் சாம்பார் சாதம் இருக்குன்னு நினைக்கிறேன், இப்ப இருக்கு. பட் நான் போல ரொம்ப 4-5 வருஷம் இருக்கும். இல்ல ப்ரோ, அது தூக்கிட்டாங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட டிபேட் வந்துட்டு இருந்தது. நான் அதனாலதான் கேக்குறேன், எனக்கும் சரியா தெரியல. நான் பாக்கல, அதுக்கப்புறம் போலங்க. 3-4 வருஷம் இருக்கும் நான் போய். அதுவும் ஒரு சில நாள்லாம் இந்த கருவேப்பிலை சாதம் இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்டா போடுவாங்கல்ல, அதெல்லாம் சீக்கிரம் முடிஞ்சோன்னு சொல்லிட்டு ஒரு 1:30 மணிக்கெல்லாம் போவோம் லஞ்சுக்கு. அந்த மாதிரி சீக்கிரம் முடிஞ்சிடும். நான் அப்ப முன்னாடி இருந்த அந்த
பக்கத்துலயே அந்த அம்மா உணவகம் நடந்து போறது தானே, நடந்து போறதும் இப்போ சூப்பரா இருக்கும். எங்க டேஸ்டாவே ரொம்ப நல்லா இருக்குங்க அது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்ப டேஸ்ட்டுக்கே விரும்பியே போனதுதான், காசுக்காகலாம் இல்ல. டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லி விரும்பி போனதுதான். இல்ல கார்த்தி, அவங்க அதாவது விலையில்லா உணவுன்னு கொடுத்து ஒரு சும்மா ஒரு நான் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படித்தேன். அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல கொடுக்குற ஃபுட்டை விட நல்ல குவாலிட்டியாக கொடுத்தாங்க. ஸோ ஆமா அது ஆமா. வந்து அது ஏன்னா நான் வந்துட்டு ஒரு நாள் நான் ட்ரை பண்ணேன். எதுக்காகனா இது எப்படி கொடுக்குறாங்க, எந்த மாதிரி குவாலிட்டியில் இருக்குன்னு. சரி ஓகே நம்மளும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் போனோம். சில ஒரு நாளா அதனாலதான் சொல்றேன். உண்மையிலே பயங்கர மோஷனலா ஒரு நாள்னா எப்படின்னா, ஜெயலலிதா செத்துட்டாங்க. அன்னைக்குதான் அவங்க சாகுறாங்க. நைட்டு அடுத்த நாள் காலையில டிசம்பர் 5ஆம் தேதி செத்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ சென்னையில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். அப்போ ஒரு மாதம் 15,000 சம்பளம். இதுதான் சினிமா ஒர்க் தான். ராக்போர்ட்ல முன்னாடி ராக்போர்ட் ரொம்ப சின்னதாக இருக்கும்போது ஜெயலலிதா செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்துருச்சு. எப்பயுமே கடை தான் அப்பெல்லாம். ஸோ அடுத்த நாள் ஜெயலலிதா செத்துட்டாங்க, கடையே இருக்காது, எல்லா கடையும் மூடி இருப்பான்னு பார்த்தா அம்மா உணவும் திறந்துருக்கு. திறந்துருக்கு. உள்ள போனா ஜெயலலிதாவோட ஒரே ஒரு போட்டோ வச்சுட்டு மாலை. சரி ஓகே போயிட்டு சாப்பிட்டா காசு வாங்கல. காசு வாங்கிட்டு இல்ல இல்ல இன்னைக்கு அம்மாக்காக அப்படின்னு சொல்லி ஃப்ரீயா கொடுத்துட்டாங்க. அன்னைக்கு ஒரு நாள் ஃப்ரீயா கொடுத்துட்டாங்க எல்லாருக்கும் சாப்பாடு. அவங்க ஜெயலலிதா இறந்த அன்னைக்கு அடுத்த நாள், அந்த அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கடையும் மூடிட்டாங்க இல்லையா, அவங்க அடக்கம் பண்ற அன்னைக்கு. அப்புறம் ஆனா அம்மா உணவகம் மட்டும் மூடவே இல்லை அன்னைக்கு. அன்னைக்கு அங்கதான் சாப்பிட்டேன். சாப்பிட்டு காசு போய் கொடுத்தேன். காசு இல்லப்பா இன்னைக்கு காசு இல்லை, இன்னைக்கு அம்மாக்காக எல்லாருக்கும் ஃப்ரீயா கொடுக்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஃப்ரீயா கொடுத்துட்டு வாங்கிட்டு போய் சாப்பிட்றோம். அங்க ஒருத்தர் வந்து பார்த்தா அழுதுகிட்டே சாப்பிட்றாருங்க. அதை பார்த்துட்டு அவங்க மேல நிறைய விமர்சனங்கள் இருக்கலாம், இது அதெல்லாம் அடுத்தது. பட் அந்த விஷயத்துல மக்கள்கிட்ட கனெக்ட் ஆனது கார்த்தி அவங்க சொன்ன ஒரே ஒரு விஷயம் தான், மக்களுக்காக நான் மக்களுக்காகவே நான் கடைசியா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அது வந்து எந்த விஷயத்துல இதெல்லாம் நான் பார்த்ததான் சொல்றேன். இல்ல நானும் அதான் சொல்றேன். எந்த விஷயத்துல கனெக்ட் ஆனாங்களோ இல்லையா, இந்த ஃபுட்டு விஷயத்துல அவங்க வந்துட்டு ரொம்ப கனெக்ட் ஆயிட்டாங்க. ஆனா அந்த அந்த குறிப்பிட்ட டைம்ல அவங்க பண்ண விஷயம் வந்துட்டு மேபி அவங்கள வந்துட்டு ஒரு இதுக்காக எங்க வேணாலும் கொண்டு போயிருக்கலாம். நல்ல விஷயத்துக்காக அவங்கள எங்க வேணாலும் போயிருக்கலாம். ஸோ இது இது ஒரு சும்மா இன்னைக்கு இருக்க கவர்மெண்ட் கூட இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு பண்ணல இந்த விஷயம். இந்த ஃப்ரீ ஃபுட்டுன்றது பண்ணல. பட் அவங்க பண்ணலைங்கன்னு சொல்ற காரணம் வந்துட்டு வெவ்வேறையே சொல்றாங்க. என்னன்னா என்ன ஃபண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம். பட் அது எந்த அளவுக்குன்னு தெரியல. பட் இது வந்து ரொம்ப எல்லா மக்களாலும் அங்கீகரிக்கப்பட்ட. அதுல இன்னொரு விஷயம் இருந்துச்சுங்க. நிறைய பேர் வந்து அங்க ஃபுல்லா வேலை பார்க்கறதுனால லேடிஸ் தான். சமைக்கிறது, சப்ளை பண்றது, அந்த தட்டை கழுவுறது, இந்த மாதிரி. அங்க ஒரு அம்மா உணவகத்துல பாத்தீங்கன்னா ஒரு 10 பெண்களுக்கு வேலை கிடைக்கும். இந்த மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்து பண்ணாங்க அவங்க. அவங்கள பார்த்து தான் பண்ணாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா நிறைய அந்த ஹவுஸ் ஒய்ஃப், அதுக்கப்புறம் விதைவா இருக்கவங்க, இந்த மாதிரி பார்த்து தான் பண்ணாங்க. அதெல்லாமே அங்க போனீங்கனாலே அவங்க வந்து சப்ளை பண்றதுல இருந்து, தட்டை எடுத்து கழுவுறதுல இருந்து, காய்கறி வெட்டுறவங்கள வந்து அப்படிதான் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு வருமானம், அவங்களுக்கு ஒரு அதெல்லாம் பார்த்து தான் பண்ணாங்க. எனக்கு அதிகமா பழகி விட்டது வந்து நம்ம புழு சட்டம் தான். அப்ப நானும் எங்க அண்ணனும் வந்து ஏவி ராஜேஸ்வரியில் 40 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு படம் பார்த்துட்டு இப்படிதான் சுத்திட்டு இருப்பேன். அப்ப அவரு சொல்லுவாரு, தம்பி அசிஸ்டன்ட் டைரக்டர்களுக்கெல்லாம், அசிஸ்டன்ட் டைரக்டர்னா அவரு வந்து பாப்பார்ல, நாங்க போய் சாப்பிடும் போது நிறைய பசங்க வருவாங்க, சினிமாக்காரங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் பசங்க தான் சாப்பிட வருவாங்க அம்மா உணவகத்துல. ஏன்னா அவங்களுக்கு காசு இருக்காதுல்ல, ஒண்ணுமே காசு இருக்காது. 10 ரூபா இருந்தா லஞ்சு அப்படின்ற மாதிரி வரும்போது, அது ஜெயலலிதா என்ன பண்ணிச்சோ இல்லையோ அசிஸ்டன்ட் டைரக்டருக்குலாம் ஒரு வாழ்க்கையை கொடுத்துருச்சு. எல்லாம் சோறு எல்லாம் சுத்திட்டு இருந்தானுங்க, வெறும் டீ குடிச்சிட்டு சாப்பாடு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
உண்மையாலுமே கார்த்தி அந்த திட்டம் வந்துட்டு யாரும் வந்துட்டு யாருமே தவிர்க்க முடியாத திட்டம். அது இன்னைக்கு நடக்குதா என்னன்னு தெரியல. பட் நடக்குதுன்னு யாராச்சும் சொல்ல வந்தாலும் சரி, நடக்கலைன்னு சொல்ல வந்தாலும் சரி, தயவு செஞ்சு சொல்லுங்க. ஏன்னா இப்போ எனக்கு தெரிஞ்சு நிறைய இடத்துல எடுத்துட்டாங்க ப்ரோ. இந்த கேகே நகர்ல உதயம் தேட்டர் பக்கத்துல பாத்தீங்கன்னா இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் பக்கத்துல ஒரு அன்மாவனம் இருக்கும். அதெல்லாம் இப்ப இல்லைன்னு நினைக்கிறேன், எடுத்துட்டாங்க. முன்னாடி மாதிரி இல்லை ஆக்டிவா இல்லை, இப்ப இல்லை. பேரை மாத்தியாவே இவங்க வச்சிருக்கலாம். பேரை ஏன்னு தெரியல. மாத்தி அட்லீஸ்ட் பேரை மாத்தி வச்சுக்கலாம் ப்ரோ. அம்மா உணவுன்னு இருந்துச்சு, சரி ஏதோ தமிழ்நாடு கவர்மெண்ட்மோ இல்ல ஐயா உணவுனாச்சும் வச்சிருக்கலாம். வச்சு அந்த மேபி அதை மெயின்டைன் பண்ணிருக்கலாம். அது வந்து எவ்வளோ மக்களுக்கு வந்துட்டு கை கொடுத்துருக்கும். எஸ்பெஷலி இன்னைக்கு மாதிரி கொஞ்சம் விலைவாசி எல்லாம் உயர்ந்த டைம்ல இன்னைக்கு ஃபுட்டு ஹோட்டலுக்கு போனாலும் ஃபுட்டு கொஞ்சம் அதிகம்தான். ஸோ அந்த மாதிரி டைம்ல அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கும். ரோட்ல நிறைய பிச்சை எடுக்கிறவங்க இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இவங்களுக்குலாம் அது வந்து ரொம்ப இதா இருக்கும். ஒரு 10 ரூபா போதும் பிச்சை அடிச்சிட்டா. 10 ரூபாய் விட்டா ஒருத்தனை வேண்டா லஞ்சு ஒரு 10 ரூபா இருந்தா டெண்டர். டெய்லி வந்து பெரிய காசுலாம் இல்லை, 25-30 ரூபா வந்து பிச்சை எடுத்தாலே போதும். அந்த மாதிரி கேக்குது ப்ரோ. கேக்குது ப்ரோ, கேக்குது ப்ரோ. இந்த விஷயத்துல இவங்க டிவிக்கே பண்றதும் நான் அதான் இப்ப மேபி நம்ம டாபிக் சேஞ்ச் பண்ணோம். இப்ப டிவிக்கே பண்றதும் இல்ல, சாரி நான் சொல்லிடுறேன். டிவிக்கே பண்றதும் ஓகே தான், அவங்க பண்றாங்க எல்லாமே ஓகே தான். பட் இதை வந்து அரசியல் ரீதியா வந்துட்டு ஒரு அரசியலுக்காக ப்ரொஜெக்ட் பண்ணா அது வந்து தப்பான ஒரு பாயிண்ட்ல போய் முடியுமோன்னு தான் தோணுது. மேபி அவங்க ஒரு சேரிட்டி பாயிண்டா இருந்து பண்றது டிஃப்ரெண்ட். பட் இன்னைக்கு விஜய் வர டைம்ல வந்துட்டு இந்த மாதிரி பண்றப்ப ஸோ அது வந்துட்டு இவங்க இந்த ஆப்போசிஷனுக்கு பார்ட்டிஸ்க்கெல்லாம் வந்துட்டு அவங்க ஓகே இவங்க இதனாலதான் பண்றாங்க இப்படி பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஆகுது. இப்ப போன போன வருஷம் கூட இந்த என்ன இந்த ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்க்கு அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரோ அரசியல் ஓட்டு அரசியல்ன்றது வேறங்க, அது வேற. இதெல்லாம் பண்ணா மக்களுக்கிட்ட ஒரு நல்ல எண்ணம் வரும். அதை தாண்டி ஓட்டு அரசியலுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு, ஜாதி இருக்கு. அதான் கார்த்தி, இதெல்லாம் இவங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க கார்த்தி? இப்ப சீமானே பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க அங்க ஒரு இருக்கிற டாமினன்ட் கேஸ்ட்ல இருக்கவங்க தான் போட்டாரு. இவர் வந்து எப்படி அதுக்கு தகுந்தாப்புல பண்ண போறாரா? பார்ப்போம். கார்த்தி ப்ரோ, ஹாய் ப்ரோ. ப்ரோ மகாராஜா படம் நீங்கள் பார்த்துட்டீங்களா இல்லை இனிமேல் தான் நீங்களும் பார்க்கணுமா? நான் பார்த்துட்டேன் ப்ரோ, நான் பார்த்துட்டேன் ப்ரோ. முன்னாடி ஸ்கிரிப்ட்லேருந்து எனக்கு தெரியும். ஓ, எப்படி இருந்துச்சு ப்ரோ படம்? ப்ரோ படம் நல்லாவே இருக்கும், ரொம்ப நல்லாவே இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸ்க்ரீன் பிளேவாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஆர்டரில் இருக்கும் அந்த படம். ஆமாம் ப்ரோ, ட்ரெய்லரே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. என்ன ஸ்டோரின்னு கணிக்கவே முடியல. படமாவுமே அப்படிதான் இருக்கும். கிட்டத்தட்ட உங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் ஆகும்.
ப்ரோ பூமர் அங்கிள் நல்லா இருக்கா இல்லையா ப்ரோ? ஏங்க நான் அன்னைக்கே சொன்னேங்க, பூமரக்கில் வந்து நீங்க பார்த்துட்டு முழு படத்தை பார்த்துட்டு வந்து பேசுங்க, உங்களுக்கு சவால் வரும்னு சொன்னேன்ல. சரி இன்னைக்கு பார்க்குறேன் ப்ரோ, எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். பார்த்துட்டு வந்து சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. முழுசா பார்க்கணும். ஆஃப் பண்ணக்கூடாது, நடுவில் ஆஃப் பண்ணக்கூடாது, ஆஃப் பண்ணக்கூடாது. அது முழுசா பார்க்கணும். இதுதான் டாஸ்க். டாஸ்க்னா டாஸ்க் தான். சரியா இருக்கீங்க இப்போ ஸ்பீக்கர்ல? கார்த்தி, இந்த விடாமுயற்சி போயிட்டு இருக்குங்களா? எப்படி இது இது தீபாவளிக்கு ரிலீஸ் ஆயிருமா? தீபாவளி ரிலீஸ் ஆயிருங்க. தீபாவளி ரிலீஸ் ஆயிரும். இப்போ இந்த மந்த்தில் ஆரம்பிக்கிறாங்களே ஷூட்டிங். இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்கு, ஒரு 15 நாள் இருக்கு, பிடிச்சிருவாங்க. இல்ல அதான் அந்த கங்குவா இதோட கிளாஸ் அப்படின்ற மாதிரி ஏதோ சோசியல் மீடியால பிரச்சனை போயிட்டு இருக்கு. 3 படம் சொல்றாங்க, கங்குவா, விடாமுயற்சி, விடுதலை. அதுல இது வருது. விடுதலை 2வா? ஆமா, விடுதலை 2. ஏன் ப்ரோ கல்கி தமிழ்ல ப்ரொமோஷன் பண்ணவே மாட்டேங்கிறாங்க? ஈவெண்ட்லாம் நடத்தினாங்களே, இப்போ வந்து சென்னையில கூட ஈவெண்ட்லாம் நடத்தினாங்களே, ஆனா வெளில தெரியல போல இருக்கு பெருசா. ஆமாம் ப்ரோ, ஹிந்திலையும் தெலுங்குலையும் நல்லா கிராண்டாக பண்ணுறாங்க. இங்கே அவ்வளோ கண்டுக்கிட்ட மாதிரி தெரில. ஹாய் கார்த்திக். ப்ரோ இப்போ அந்த ஈரோடு அந்த 7 தியேட்டர் எப்படி இருக்கு ரெஸ்பான்ஸ்? ஏதாவது ரிவ்யூஸ் எல்லாம் கேள்விப்பட்டீங்களா? தெரியல, நான் வீடியோ தான் பார்த்தேன். கண்டிப்பா சூப்பரா தான் இருக்கும், இல்லைன்னு டவுட் இருக்கு. முத நாளே பார்த்தேன், ஃபுல் ஆயிடுச்சு எல்லாமே. ஓகே ஓகே. கருடன்ல ஓப்பன் ஆச்சுன்னீங்கன்னா, கருடன்லயும் எல்லா ஸ்கிரீனும் ஃபுல்லா இருந்தது. ப்ரோ அந்த 7 தியேட்டர் அபிராமி தியேட்டரா? இல்ல அபிராமி தானா? அபிராமி தான். அபிராமி தியேட்டர் தான் வந்து மாத்திருக்காங்க. வாங்கி இவங்க வந்து விலைக்கு வாங்கிட்டாரா திருப்பூர் சுப்பிரமணியம்? ஆமா ஆமா. ஓ அப்படியே வாங்கி பண்ணிட்டாரா? ஓகே ஓகே. ஃபுல்லா அவர் வாங்கிட்டாரா ப்ரோ? ஆமாங்க. ஓகே ஓகே. இல்ல ஈரோடு அபிராமினா ரொம்ப ஃபேமஸான தியேட்டர். ரொம்ப ஃபேமஸ். ஃபேமஸான தியேட்டர். நம்ம ஊருக்கு ஏஆர்எஸ் மல்டிபிளெக்ஸ் மாதிரி, சேலத்துல ஏஆர்எஸ் மாதிரி. சேலத்துல ஏஆர்எஸ் ஃபேமஸான தியேட்டரா? சேலத்துக்காரங்க காரிச்சு போனாங்க. அப்ப சொல்றேன் கார்த்தி, நான் சொல்றேன் 2006, 2007, 2008ல. இப்ப சொல்லல, இப்ப ரொம்ப கேவலமா இருந்துச்சுங்க. இப்ப கேவலம். அப்ப 6, 7, 8ல அதான பெரிய ஐநாக்ஸ் மாதிரி சேலத்துக்கு. அப்ப வந்து அதுதான். அப்ப சேலத்துல 5 தியேட்டர் அப்ப சாமி பெரியதுடா அப்படின்ற மாதிரி இருக்கும். 10, 12 வரைக்கும் ஈரோடு அதுக்கப்புறம் ஈரோடு அபிராமியில அங்க 2 ஸ்கிரீன்ஸ் ப்ரோ. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் வந்துட்டு 70mm. அப்ப வந்துட்டு 70mm அங்கதான். சோ அதனால அது வந்து ரொம்ப ஃபேமஸ். ஒரே ஒரு பிளஸ் மல்டிபிளெக்ஸ்ல கார்த்தி சிகரெட் அடிக்கலாம். இன்னும் அடிக்கலாம். சிகரெட் அடிக்காத சேலத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு தியேட்டர் தானே, அதுவும் கௌரி தியேட்டர் இருக்கா? கௌரியில அடிக்கலாம். சிகரெட் அடிக்காத ரெஸ்ட் ரூம் பக்கம் போயிட்டா செத்துருவாங்க மல்டிபிளெக்ஸ்ல. அப்படி புகை மண்டலமா இருக்கும். ஆமாமா, இந்த மாதிரி இருக்கும். காத்து போறதுக்கே வழி இருக்கு. கௌரி ப்ரோ யார் ப்ரோ பேசுறீங்க? குணாவா? குருவா? சாரி. இல்ல நான் பேச அஜித்குமார் நேம் வச்சிருக்கேன். ஓ அஜித், நீங்க ஐ மீன் அந்த தியேட்டர் ஓபன் பண்ணிட்டாங்களா இந்த பழைய அபிராமி? இல்ல நான் ஈரோடுக்காரன் இல்ல, நான் கார்த்திக் கேட்டேன். ஓபன் பண்ணிட்டாங்களா 7 தியேட்டர்? ஓகே ஓகே. கருடன்லயே பண்ணிட்டாங்களே, கருடன்லயே ஓபன் பண்ணிட்டாங்க. இல்ல கார்த்தி, நான் இங்க திருச்செங்கோடு
நான் அங்க வந்துட்டு மூவி பார்க்கணும்னா அங்க போகணும். எனக்கு அதான் பக்கமா, உங்களுக்கு திருச்செங்கோடு அதனால அங்க சேலமும் போகணும். பக்கம் ஈரோடும் பக்கம் தானே? திருச்செங்கோடு தான். ரெண்டுமே திருச்செங்கோடு பக்கம். எதுக்கு அங்க போறீங்க? மலரசன் இருக்குல்ல. பார்த்துட்டேன் கார்த்தி, அதுலயும் படம் பார்த்துட்டேன். அதையும் உங்ககிட்ட சொன்னேன், ரிவ்யூ சொன்னேன். மேபி நீங்க மறந்துருப்பீங்க. நல்லா இல்லையா? அதான் இல்ல வெற்றி வெற்றி அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே கார்த்தி, ஜோதி நாம ஜோதி எப்படி இல்ல இருக்கும்? சாரி, இல்ல என்ன கார்த்தி? ஜோதி ஜோதி எல்லாம் அது பழைய தியேட்டர் கார்த்தி, ஓஜி இல்ல, இப்ப ஓஜி. இப்ப இது ரெனோவேட் பண்ணாங்கல்ல. ரெனோவேட் பண்ணதுக்கு அப்புறமும் ஐ மீன் நான் லாஸ்டா அந்த இந்த இவரு யாருங்க, இந்த ஹிந்தில ஒரு படம் வந்துச்சே, இந்த சாமி எல்லாம் வந்து பண்ணுமே, ரன்பீர் கபூரா. ரன்பீர் கபூர் வந்த ஒரு சாமி படம் மாதிரி வருமே, ஒரு மல்டி நேச்சுரல் படம் மாதிரி வருமே, பிரம்மாஸ்திரா. பிரம்மாஸ்திரா. அந்த படத்துக்கு தான் போனேன். சீரியஸ்லி அந்த படத்தினாலேயே தெரியல, இல்ல இல்ல அது எஃபெக்டே அவ்வளவுதான் இருந்துச்சு. பட் அதெல்லாம் தெய்வம் ஜோதி எல்லாம் தெய்வம் எப்படி ஒண்ணும். இருக்கும்? தெய்வத்துக்கும் போனேங்க. தெய்வத்துக்கு எந்த படத்துக்கு போனேன்னா சரியா ரீகலெக்ட் பண்ண முடியல, பட் அதுக்கு தான் போனேன். பட் ப்ரோ நான் சொல்றேன், இது நீங்க கேட்ட 2 தியேட்டருமே ஓகே. ஐ மீன் ஓகே இன் சென்ஸ் அந்த சிட்டிக்கு ஓகே. பட் நான் கொஞ்சம் வெளியே பார்த்து பழகிட்டேன். எனக்கு சேலம் ஐநாக்ஸ் பிடிக்கும். அதை விட்டா எனக்கு பெங்களூர்ல இங்கதான் இல்ல பிடிக்கும். கரெக்ட், அவர் ஸோ சொல்றது கரெக்ட் அதனால தான். நான் சின்ன ஊருக்காரங்களுக்கு பெரிய ஊர்ல வந்து பார்க்கும்போது தான் அது ஒரு ஓகே, ஒரு இது அதுதான் நான் இருக்கும். சொல்ல வரேன் ஆக்சுவலா. சாரி, எனக்கு சேலம் ஐநாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் தியேட்டர் தான், அந்த ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் தான் பிடிக்கும். மத்த 2 ஸ்கிரீனும் பிடிக்காது. ஸோ அப்போ நீங்க எஸ்பிஆர் கால்குலேட் நல்லா பண்ணிக்கலாம். எஸ்பிஆர் நல்லா இருக்கும் சேலத்துல. இல்ல இப்ப கார்த்தி, எஸ்பிஆர் ஐநாக்ஸ் தான் எஃபெக்ட் தான். எஸ்பிஆர் ஐநாக்ஸ் வேணா ஐநாக்ஸ் சொல்லலாம். உண்மையில எஸ்பிஆரும் போயிருக்கேன், பட் ஐநாக்ஸ் இன்னும் ஒரு படி மேலதான். ரெண்டுக்கும் எஃபெக்ட் வித்தியாசம் நல்லாவே தெரியுது. இல்ல ஐநாக்ஸ்லயே வந்துட்டு நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன், அந்த பெரிய ஸ்கிரீன் வந்துட்டு கம்ப்ளீட் டிஃபரெண்ட். எஸ்பிஆர் அந்த அட்மாஸ் டால்பி அட்மாஸ் ரேட்டு கம்மி, ஐநாக்ஸ்ல ரேட் அதிகம். இப்போ ஓப்பன் ஆக போகுது டிஎன்சி. அது எப்போ ஓப்பன்? அடுத்த மாசம். அடுத்த மாசமா? என்ன அது டிராபிக் தான் ஓவரா இருக்கும். அந்த அமைப்பு பாத்துட்டீங்களா? சிக்னல் பக்கத்துல. ஆமா ஆமா. அதுதான் எப்படி கார் பார்க்கிங் பீக் டைம்ல தான் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. இல்ல ப்ரோ இந்த என்ன ப்ரோ, என்ன கோபி, எத்தனை தேட்டர்ல படம் பார்த்திருக்கீங்க? நான் ரொம்ப கம்மி. சேலத்துல எல்லா தேட்டரும் பார்த்துருப்பேன், சொந்த ஊர்னால. சென்னையிலையும் பார்த்துருப்பேன் ஓரளவுக்கு. கமலா, தேவி, சங்கம், ஈகா, சத்யம், பலாசோ எல்லாத்தையும் சென்னையிலையும் மோஸ்ட்லி எல்லாம் பார்த்துருப்பேன். உட்லண்ட்ஸ்ல இருந்து எல்லாத்தையும். சேலம் சென்னை ரெண்டுலயும் ஒரு மோஸ்ட்லி கவர் பண்ணிருக்கீங்க. அங்கதானே இருந்தோம். சேலத்துல இருந்தோம், அதுக்கப்புறம் சென்னையில இருந்தோம். என்ன கார்த்தி, கோபி வேலை தான் கேட்கறாரு உங்கள்கிட்ட. வீட்டுக்கு போய் வேலைக்கு பாரு அப்பா. அடிஷனலா ஏதாவது கிடைக்குமான்னு கேட்டா கோபி நீங்க தோகமலை தானே? ஓகே, நான் தோகமலை தாண்டி தான் எங்க கோயில் குலதெய்வம் தெலுங்குப்பட்டின்னு ஒரு ஏரியா இருக்கும்ல. ஆமாமா, அங்கேதான் குலதெய்வம் கோயில். அங்கேதான். நடராஜன் என்ன எப்படி இருக்காரு அவரு? ரொம்ப நாள் ஆச்சு, போனும் பண்றது இல்ல, ஆளும் வர்றது இல்ல. அன்னைக்கு ஏதோ பிரச்சனையா ப்ரோ? ஆமா ப்ரோ, அவர் என்ன ஆனாரு ப்ரோ கார்த்தி ப்ரோ? 3-4 மாசம் நீங்க அவர் அரசியல் பேசினங்காட்டி வெளியே போனாரு. நீங்க சொல்லி வர வச்சிருக்கலாம்ல, அரசியல் பேசுறது இல்லைன்னு. அவர் வந்தாலும் பேச மாட்டாருங்க. அவர் பேசிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவாரு. 5 நிமிஷம். சேலத்துல எந்த ஏரியா, திருப்பூர்ல எந்த ஏரியா, பெங்களூர் எந்த ஏரியான்ட்டு போயிடுவாரு. ஃபர்ஸ்ட் வந்த புதுசுல இருந்த அவர்கிட்ட ஒரு பண்ணு, அதுக்கப்புறம் இல்லை. கடைசியா அவர் கொஞ்சம் பேசுறதா கொஞ்சம் இரிட்டேட் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் சூப்பரா இருக்கும், வந்தாவே ஃபன்னா இருக்கும். ஆமா ப்ரோ, இப்ப அவரு பிரசாந்த் ப்ரோ வரதே இல்லை. ஏங்க இருக்கு
ஒரு தெரியலங்க, ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொன்னார்ல நடுவில். இல்ல இல்ல, அது ஒரு பக்கம் உடம்பு சரியில்லை. ஒரு ரொம்ப நாள் ஆயிடுச்சு வந்து, 2-3 மாசம் இருக்குன்னு நினைக்கிறேன் வந்து. ஆளு இந்த பக்கம் எட்டியே பாக்குறது இல்லையே. அட்லீஸ்ட் முன்னாடி வாரத்துல ஒரு 2-3 நாள்னாச்சும் வந்துருவாரு. இல்ல வந்தா எல்லாம் கடிச்சு வச்சுறாங்கன்னு வரது இல்லையா? தெரியல. அவரும் ஆரம்பத்துல நீங்க 2 பேரும் செம்ம பண்ணா இருந்தது 1.5 வருஷத்துக்கு முன்னாடிதான். அது இப்போ இதாயிருச்சு. அவரும் ஓரளவு பண்ணாதான் பேசிட்டு இருந்தாரு ஆரம்பத்துல. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அப்படியே கொஞ்சம் பேசுறதா இதாயிருச்சு. ஆரம்பத்துல ரொம்ப அவர் பேசுறது. அந்த ஒரு படம் வந்துச்சு, அஸ்வின் நடிச்ச படம் டைம்ல தான், பேரு மறந்துருச்சு. அந்த டைம்ல தான் ரொம்ப இதா இருக்கு. வேற யாருங்க ஸ்பீக்கர்ல? தோழர் இல்ல போல. தோழர் இல்லைங்க. இப்போ கத்தி இப்ப டிவிக்கே நண்பர்கள்லாம் ஒரு ஸ்பேஸ் போட்டு அதுவும் பேசிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்க? இன்னும் நம்மளை திட்டுறாங்களா என்ன? இல்லை, இன்னையும் உங்களை திட்டுறாங்களான்னு தெரியல. பட் நான் இப்ப கேட்டு லாஸ்ட் வீக்ல கேட்டேன், அந்த எலெக்ஷன் ரிசல்ட்லாம் வந்ததுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு கேட்டேன். அதுல வந்து நம்ம ஸ்பேஸ்ல ஒரு ஸ்டார் ஸ்பீக்கரா இருந்தவர் வந்துட்டு அப்படித்தாங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாரு. யாரு ஸ்டார் ஸ்பீக்கர்? யாருன்னு உங்களுக்கு தெரியும்? ஹாரிஸா? அது நம்ம இல்ல அவரெல்லாம் முன்னாடியே போயிட்டாருங்க. இல்ல நான் இப்போ வந்துட்டு கேக்குறது இருக்குன்னா, மேபி இன்கேஸ் நீங்க இது மறுபடியும் ஏதோ அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணீங்களா? ப்ரோ நான் எல்லா டீமும் பேசுவேன், எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். ராம்குமார், ஹரிஷ், சையத் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே. ஆனா ஹரி அந்த சையது அவர் வந்துட்டு அன்னைக்கு வன்மத்தை கக்கிட்டு போயிட்டாருங்க. அதாவது மேபி த செகண்ட் டே ஆர் தேர்ட் டே வந்து வன்மமா கக்கிட்டு போயிட்டாரு. சரிங்க, இப்ப என்னங்க நீங்க வன்மத்துக்கு கேட்டீங்க, ஓகே. இப்ப ஏதாவது மாறிடுச்சா? மோடி தானே பிரைம் மினிஸ்டர் அடுத்த 5 வருஷம் இருங்க. நான் கேட்கறது 2 வருஷம் உங்களுக்கான சண்டை இங்க இருக்கு. மோடியோடயா? மோடியை வீழ்த்த போறீங்களா? மோடி வந்து பிரைம் மினிஸ்டர் தூக்க போறீங்களா? அதெல்லாம் கிடையாதுல்ல. உங்க சண்டை இதுதானே. இப்பதான் உங்க சண்டை இதுதான். நம்ம ஆரம்பத்துல நான் சொல்றேன், உங்க சண்டை இது கிடையாது, இது வேற மேட்ரு, வேற பஞ்சாயத்துனோம். அவன் கேட்கல. இன்னில இருந்து அவங்க நேத்துல இருந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அது 2 வருஷம் அப்படிதான் போகும். பார்க்கும்போது தான் அவனுக்கு தெரியும். அதுல இல்ல கார்த்தியா, அன்னைக்கு எனக்கு ஸ்பீக்கர் கிடைக்கல. ஆக்சுவலா எனக்கு கிடைச்சிருந்தா நான் அவர்கிட்ட செய்து நான் கேட்க வேண்டியதுதான். ஆனா கார்த்தி, அந்த ரிசல்ட் வந்து உங்க லைஃப்ல ஞாபகமா இருக்குதானே இருக்கும். தேர்தல் ரிசல்ட் உங்களுக்கு லைஃப்ல என்னைக்குமே ஒரு ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும். மற்ற எலெக்ஷன் ரிசல்ட் விட இந்த ரிசல்ட் உங்களுக்கு ஏங்க நான் இன்னும் ஒரு 15 எலெக்ஷன் ரிசல்ட் பார்த்த மாதிரியும் இந்த ரிசல்ட் இல்ல கார்த்தி, இதுக்கு மேல வரும் காலத்துல இருக்கிற லைஃப்ல அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த எலெக்ஷன் வந்து உங்களுக்கு ரிசல்ட் மனசுக்குள்ள ஒரு இது பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் தானேங்க. ஒரு விஷயத்த நம்ம வந்து இப்போ இன்னும் பெட்டரா எப்படி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், எப்படி போகலாம் அப்படின்றது தான். இப்போ யாருக்குமே வந்து ஓகே ஒரு ஃபேண்டமா ரொம்ப சப்போர்ட்டாகவும் இருக்கக்கூடாது அப்படின்றது இன்னைக்கு தெரிஞ்சுக்குது இல்லையா. நிறைய பேர் நீ கோட் பண்ணி அது ஓகே, அது தப்புன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நிறைய பேர் போறானுங்கல்ல. இப்போ ஒருத்தலாம் வந்து அண்ணாமலை திட்டி போட்டுட்டான். எனக்கு நான் நினைச்சேன், அண்ணாமலை திட்டினா இன்னும் நான் ஃபீல் பண்ணு இவங்க நினைச்சிட்டு இருக்கானுங்களே பாரு அப்படின்ற மாதிரி தான். நான் அடுத்த நாளே மைண்ட் விட்டு எடுத்துருவேன் அதை. எக்ஸாக்ட்லி கார்த்தி கரெக்டா நீங்க சொன்னீங்க. அதாவது நீங்க நினைச்சதை நானும் நினைச்சேன். அதாவது நாம ரொம்ப இது பண்ணிட்டோமோ,
அவங்க லாங்குவேஜஸ் வரமானா ரொம்ப முட்டு கொடுத்துட்டோமோ அப்படின்ற மாதிரி. ஆனா அதே சமயம் நீங்க உங்களோட அவங்களோட தோல்வியை ஒத்துக்கிட்டது வந்துட்டு பெரிய விஷயம். பெரிய விஷயம் இன் சென்ஸ், நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க இன்கேஸ் ரிசல்ட் வந்துட்டு நெகட்டிவா போச்சுன்னா நான் முட்டு கொடுக்க மாட்டேன். அதாவது நீங்க வந்துட்டு டாலரேட் பண்ணிக்கிற மாதிரி சொன்னீங்க, அது பண்ணீங்க. அது வந்துட்டு உண்மையாலே பெரிய விஷயம். ஆனா அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமும் சில பேர் உங்களை வந்துட்டு டிஷ் பண்ணிவிட பார்த்தாங்க. அந்த இடத்துலயே நீங்க அமைதியா இருந்தீங்க. நான் அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் கார்த்திக் வந்துட்டு எவ்வளவு டாலரன்ஸ் இருக்கு அப்படின்னு. சீரியஸா அது ஒரு பெரிய விஷயம். இவனுங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதாங்க, எல்லாத்துக்குமே ரெடி தாங்க இருக்கும் ப்ரிப்பேர்டா. இந்த ரிசல்ட் இப்படி மாறி வந்தா என்ன நடக்கும், இப்படி வந்தா எப்படி நடக்கும் அப்படின்றதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்ச விஷயம் தான். இதுல என்ன இருக்கு? நீ சொல்லும் ஓகே, போது அதான் நம்ம ஒரு விஷயத்த நம்ம ஒரு பேசணும். ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி சொல்லுங்க, ரிசல்ட்டுக்கு முன்னாடி இப்படி நடக்கலாம் அப்படிதாங்க பேசணும். அன்னைக்கு நடக்காதுன்னு அப்படிதான் நினைச்சிட்டு அதையும் இருக்கேன். சொல்லியிருக்கனே, அன்னைக்குமே சொல்லியிருக்கனே. அண்ணாமலை தோத்துட்டு ஆடு பிரியாணி தான், ஆடு பிரியாணி அனுப்புவாங்கன்னு சொன்னா இல்லையா, ஆட்டு பிரியாணி அனுப்புவாங்கன்னு. நீங்க அனுப்புனாலும் இல்லையா? ஆமா ஆமா ஆமா. சொல்றதா ஆனா இவனுக்கு நினைச்சிட்டு இருக்கானு, இன்னும் அண்ணாமலை பத்தி பேசினா நான் அஃபண்ட் ஆகும்னு நினைச்சிட்டு இருக்கானுங்க. நான் என் கேரக்டரையே புரிஞ்சுக்கல நீங்க இன்னும். அதான் ப்ரோ, இது ஒரு கேம் மாதிரி தான், நீங்களே சொல்லிட்டீங்க. அவ்வளவுதான். அடுத்து எங்க தலைவர் வேற தலைவரை தேடி போயிட்டே இருப்பேன் நான் ஓட்டு போடும் போது சீமானுக்கு போடலாமா, பாமகவுக்கு போடலாமா, அதிமுக போடலாம்னு போற ஆளுங்க. 3 பேத்துல யாருக்கு போடலாம் சூஸ் பண்றதுக்கு ரெடியா தான் போவேன். அடுத்த எலெக்ஷன்ல மாத்தி ஓட்டு போயிட்டே இருப்பேன். அவ்வளவுதான். போன எலெக்ஷன் ஒருத்தருக்கு, இந்த எலெக்ஷன் ஒருத்தர், அப்படிதாங்க ஓட்டு போடுவேன். நான் பரம்பரை ஒரே கட்சி ஆளுங்க. இந்த முறை ஆமா பாமக தான் போட்டேன். இந்திய அலைன்ஸ்ல இருந்ததுனால. அப்பயும் யோசிச்சேன், ரெட்டலைக்கா பாமகக்கா இல்ல மைக்குக்கா அப்படின்றது ஒரு இது இருந்துச்சு. சரி ஓகே, போறதே போடுவோம். இந்தியாவுக்கு ஒரு போட்டது 4 மாசமா மூச்சுதான் பேசிக்கிட்டு இருக்கேன், போடுவோம் அப்படின்னு போட்டீங்க. நம்மளே இப்போ கிடைச்சா போடலாம்னா என்ன வருது? போடும்போது ஓட்டு போடணும்னு நினைச்சேன். வாழ்க்கையில பாமக ஓட்டு போடணும்லாம் வருமாடா அவருக்கு அப்படின்னு நினைச்சேன். ஆனா அந்த கட்சியில நம்ம முன்னாடி இருந்து ஒரு ஜாதி கட்சியா பார்த்துருக்கோம். கடைசியா இருந்தாலும் சரி ஓகே, வேற வழி இல்ல, போடு, இவ்வளவு பேசியாச்சு அந்த மாதிரி நினைச்சுதான் போட்டேன். இல்ல கார்த்தி, இது நடக்குது, எல்லாத்துக்கும் நடக்குது. ஏன்னா எல்லாருமே இந்த மாதிரி சுச்சுவேஷனை ஒரு கட்டத்துல எதிர்பார்த்துருவாங்க. ஐ மீன் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. ப்ரோ ஸ்பீட்ல எஸ்எஸ் டோல் வந்திருக்காரு கார்த்தி, அவட சொல்லுங்க. எஸ்எஸ் ஹாய் பிரதர். ஹாய். என்ன பிரதர் நடக்கிறது, கொஞ்சம் மாறி போயிடுச்சு. இது என்னங்க இருக்கு? நத்திங் ராங். சந்திரபாபு நாயுடு பதவி ஏற்புக்கும் போயிருப்பாரு போல கார்த்தி. யார், ரஜினியா? ஆமா ஆமா போயிருக்காரு. அவரு ஃப்ரெண்டு தானங்க அவரு. ஆமா, ரொம்ப காலத்துல இருந்தே ஃப்ரெண்டு. நாயுடு கட்சி ஆரம்பிக்கும் போதே அவர் போய் அந்த எம்எல்ஏட் எல்லாம் பேசி சப்போர்ட் எல்லாம் வாங்கியிருக்காரு. ரொம்ப காலம் கட்சி ஆரம்பிக்கும் இல்ல, இந்த கட்சி பிடிக்கும் போது, மாமனாட்டேன் கட்சி பிடிக்கும் போது அவருக்கு குண்டு வெடிப்பு சம்பவம் தான் நடந்திருக்கு. 3 கேப்ல தப்பிச்சிருக்காருன்னு கேள்விப்பட்டேன். அப்ப எம்ஜிஆர் தானே பிடிச்சாரு கட்சி அவரு. கொஞ்சம் இல்லைன்னா அவருக்கு உயிருக்கே இதாயிருக்கும் அப்படின்னு அப்போ ஒரு 20 வருஷத்துக்கு மேல எனக்கு கேள்விப்பட்ட மாதிரி நாம ஒரு ஹலோ கார்த்திக் ப்ரோ. ஹாய் ப்ரோ. நான் சொன்ன மாதிரியே ஆயிடுச்சா ப்ரோ? கரெக்டா என்ன சொன்னீங்க? ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க பிஜேபி. 50-50 தான் நார்த்ல வரும் அப்படின்னு நான் கரெக்டா அன்னைக்கே சொன்னேன். நான் அதே மாதிரி ஆயிடுச்சு. ஓவர் ஃப்ரீ பீஸ் தான் கொடுத்துருக்கணும்னு நான் அன்னைக்கே சொன்னேன். எஜுகேஷன் லோன் செல்லுபடி எதுனா ஒண்ணு சொல்லியிருக்கலாம், எதுவுமே சொல்லாத விட்டாங்க. ஃப்ரீ பீஸ் அவங்க நிறைய சொல்லியிருக்காங்கன்னு சொன்னேன். இல்ல காட்சி, இந்த 1 lakh தான் காங்கிரஸ் சொன்னதை எடுபட்டு இருக்கும் கொஞ்சம். ஆமா, ஃப்ரீ பீஸ் தான். யூபில அன்எஜுகேட்டட் தான் மேக்ஸிமம்.
அதனால அப்படிதான் போயிருக்கு. இவனுக்கு ஃபார்மே கொடுத்துருக்கானுங்களே, ஃபார்ம் கொடுத்து எலெக்ஷன் முடிஞ்சோடனே வந்து வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு தெரு தெருவா டோக்கன் மாரி கொடுத்துருக்காங்க. நம்ம பிரிண்ட் அடிச்சு தெரு தெருவா டிடிவி கொடுத்து டோக்கன் மாரி கொடுத்துருக்காங்க, டிடிவி டோக்கன் கொடுத்த மாதிரி. இல்ல இப்ப திரும்ப அதெல்லாம் என்ன வராங்க. இல்ல அதெல்லாம் என்ன ஐடியாலஜி ப்ரோ? லைக் அவனுங்க ஏதோ லைக் அது அந்த காங்கிரஸ்ல இருந்து ஏதோ கொடுத்தாங்க, ஆமா, அதெல்லாம் ஒரு என்ன ஃபார்ம் மாதிரி ஐடியாலஜி? பிலீவ் பண்ண வைக்கிறதுக்கு கொடுக்கறது, நம்ப வைக்கிறதுக்கு, கன்ஃபார்மா வந்துரும் அப்படின்ற மாதிரி. இந்த இன்னொரு நோட்டீஸே கொடுத்துருக்காங்க. 400 சீட்டு ஜெயிச்சா ரிசர்வேஷன்லாம் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்க எது வேணாலும் பண்ணிருக்கானு, பண்ணி ஜெயிச்சிட்டாங்க. அது மாதிரி அலையன்ஸும் இவங்க தப்பு பண்ணிட்டாங்க நிறைய இடத்துல. இந்த முறை இந்த மத சம்பந்தப்பட்ட பேச்சு யூபில தான் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். யூபில பகுஜனை சேர்த்திருக்கணும், அதை மிஸ் பண்ணிட்டாங்க. இங்க தமிழ்நாட்டுல பண்ண மிஸ்டேக் அங்க பண்ணி முடிஞ்சு போன விஷயங்க. ஓகே, என் ரிசல்ட் என்ன வந்துருச்சு இல்ல, ஆட்சி அமைச்சிட்டாங்க இல்லையா, 5 வருஷம் அவங்க தான் இருக்க போறாங்க. இன்னமும் செந்தில் தான் பரோட்டா வீசிட்டு தான் இருக்காரு. அவர் பேர் என்ன, டிஎம்கே பரோட்டா செந்தில் என்னமோ சொன்னாரு. செந்தில் வேலை. ஆமா, என்ன சொல்றாரு? வீசிட்டு தான் இருக்கு. 6 மாசத்துல பாருங்க என்ன நடக்குதுன்னு. இன்னைக்கு சொல்லியிருக்காரு, மோடி வந்து டீ குடிக்க போனோம்னா கூட நிதிஷும் நாயுடும் சேர்த்து தான் போனோம், எதுவுமே தனியா பண்ண முடியாது. இந்த மாதிரி உட்கார்னா உட்கார்ந்தாவும் எந்திரின்னு எந்திரிச்சாகணும். ஃபாரினுக்கு மோடி இஷ்டத்துக்கு போக முடியாது, நிதிஷ்ட பர்மிஷன் கேட்கணுமா, நான் இந்த கண்ட்ரிக்கு போலாமல்ல அப்படின்னு. அதுக்கு உடனே நிதி சொல்லுவாங்க, நீ மட்டும்தான் சுத்தி பாப்பியா, நாங்களும் வரோம் அப்படின்னு மோடிட்ட சொல்லுவாராம். இல்ல அண்டா செந்தில் என்ன எல்லாமே சொல்லுவாரு. ஏன்னா அவர் வந்துட்டு சொம்ப அளவுக்கு இல்ல, அண்ட அளவுக்கு முட்டை கொடுக்குறவரு, அதனால தப்பு இல்ல. இல்லங்க, கேபினெட்லயே ஒண்ணும் இல்லைங்க, 2 கூட்டு, அதுவும் டம்மி மினிஸ்ட்ரி கூட்டு முடிச்சுட்டாங்க. நாயுடுக்கும் நிதிஷுக்கும் அதே கேபினெட் தான் பேசிக்கலி. ஸ்டாலின் சந்திரபாபு நாயுடு பிளைட்ல ஏர்போர்ட்ல பேசணும்னு மோடி கதை இறங்கிட்டாரு. ஐயோ நம்மளை விட்டு போயிடுவாங்களோ, ஸ்டாலின் பேசிட்டாரு அப்படின்னு அப்படி இப்படின்னு பேசிட்டு யார் மோடி கதிகாரங்க. என்ன கொடுமை தெரியுமா, நீங்க அதையும் பார்த்துட்டு இருக்கீங்க பாத்தீங்களா வீடியோவை, அந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் நினைச்சதான் எனக்கு பரிதாபமா இருக்கு. அந்த அளவுக்கு வியாபாரமே தான். இல்லப்பா, மீமா கூட்ட மாதிரி வந்திருக்குது ட்விட்டர்ல. அந்த பிஜேபி காரங்க ஏடிஎம்கே அதை ஒரு மீம் மாதிரி தனியா வீடியோ மாதிரி போட்டு தொகுத்து கொடுத்துட்றாங்க, ட்ரோல் இது மாதிரி. அதுல நான் பார்த்தேன். கார்த்திக் ப்ரோ, சவுக்கு இல்ல ப்ரோ, அதான் மிஸ்ஸிங். சவுக்கு மீடியா தான் மிஸ்ஸிங் ரொம்ப. சவுக்கு இருந்தாலும் ஏதாவது உருட்டி இருப்பது எப்பயும். நான் என்ன நினைச்சேன், ஃபெலிக்ஸ் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு. ஃபெலிக்ஸ் தான் வெளில இருக்காரு. ஃபெலிக்ஸ் வீடியோ போறது இல்லையா இப்போ? ஃபெலிக்ஸ் வெளியில வந்துட்டதா? உள்ளதா இருக்காரு ப்ரோ. உள்ளதா இருக்காரு. உள்ளதா இருக்காரு. அவரே உள்ள வச்சிட்டாங்க ப்ரோ. அவருக்கு ஜாமீன் வரலையா என்ன? இல்ல ப்ரோ, அவரு வந்த மாதிரி தெரியல. இல்ல ப்ரோ, உள்ளதா இருக்காரு. உள்ளதா இருக்காரு. ப்ரோ பாசிசம்னா என்னன்னா நாம தமிழ்நாட்டுல ஒரே ஜெயில இருக்காங்களா? ஒரே ஜெயில இருக்காங்களா வேற வேறயா? அந்த கூட ப்ரோ போட்டாலும் போட்டு முன்னாடி மாதிரி ஒரே ரூம்ல கூட. வணக்கம் தோழர். வணக்கம் ஃபெலிக்ஸ். இல்ல அதாவது ரியல் பாசிசம் என்னன்னா நாம பாத்துக்கிட்டு இருக்கோம். என்ன பாசிசம் இதுல? ஒரு பாசிசமும் கிடையாது. இவனுக்கு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருப்பானுங்க, விட்டுட்டு இருப்பாங்களா? இதெல்லாம் பிஜேபி பண்ண வேண்டிய விஷயம். அதெல்லாம் பிஜேபி பண்ணாம விட்டுட்டு இருக்கானுங்க லூசு பயலுங்க. இல்ல கார்த்தி, அவதூறா பேசும்போது என்னங்க இருக்கு? அவதூறா ஒருத்தர் பேசும்போது அவனை மேல நடவடிக்கைகள் ஒன்றும் தப்பு இல்லைங்க. அவன் இஷ்டத்துக்கு வேணாலும் பேசுவான், எல்லாம் கேட்டுட்டு கருத்து சுதந்திரம் உட்காந்துருக்கணுமா? அது தப்பே கிடையாது. அதெல்லாம் செய்யறதுல ஒன்றும் தப்பு இல்லை. அது பிஜேபியுமே செய்யணும் தான் நம்ம எதிர்பார்க்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. ஏடிஎம்கே முன்னாடி செஞ்சிருக்கணும், அவங்களே விட்டுட்டாங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது. ஜெயலலிதா இருக்க வரைக்கும் அவனும் பேசல. ஜெயலலிதா போனதுக்கு அப்புறம் அந்த 4 வருஷத்துல வச்சு செஞ்சு அடிச்சு காலி பண்ணி விட்டாங்க. அதான் ஏங்க, இதெல்லாம் கட்டுப்படுத்தினா மட்டும்தாங்க இங்க பொழப்பு நடத்த முடியும் அரசியல்ல. இவனுங்கிட்ட கருத்து சுதந்திரத்தை கொடுத்தீங்கன்னா கருத்து சுதந்திரத்தை இப்படி வச்சு செய்வானுங்க அப்படின்றது இதுதான் எக்ஸாம்பிள். மீடியாக்காரங்கள சொல்றேன். எந்த மீடியாக்காரன் நேர்மை இருக்கு? ஒரு இலவும் கிடையாது.
இவங்கெல்லாம் இப்படிதான் ட்ரீட் பண்ணும், தப்பே கிடையாது. ஹலோ கார்த்திக் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். அந்த கமல் சாருக்கு ஒரு எம்பி சீட்டு கொடுத்தாங்க, என்ன டிஎம்கேல சொன்னாங்களே, மக்கள் நீதி மையம். அது என்ன ராஜ்யசபா அடுத்த வருஷம் அடுத்த வருஷம். ஓகே ஓகே. ராஜ்யசபா எம்பி. ஆமா, அது தரமாட்டாங்க ப்ரோ கடைசியில. அது ஷூர் தானா ப்ரோ? ஏமாத்திர மாட்டாங்க. கொடுத்துருவாங்க. 40 ஜெயிச்சிருக்காங்கல்ல, கொடுத்துருவாங்க. பட் என்ன யூஸ் ப்ரோ? ஏமாத்தி என்னங்க வரும்? ஒரு அதனால யூஸும் ஓட்டும் இல்ல, ஒன்னும் இல்ல. எதுக்கு ராஜ்யசபா எம்பி கொடுத்த மட்டும் ஏதாவது யூஸ் இருக்கா? அதுவும் கிடையாதுல்ல. அங்க ஸ்மிருதி இரானி இல்ல இப்போ. சோ என் கருத்து இந்தியன் டூ சரியா போலன்னா அடுத்த வர கமல் படத்துக்கு பிசினஸ் கொஞ்சம் கம்மியாயிரும்ல. அப்படியெல்லாம் இல்லைங்க. தக் லைஃப்லாம் வித்துட்டாங்களே ஆல்ரெடி. நல்ல ரேட்டு தான் வந்துருக்காங்க. தக் லைஃப் வித்துருக்காங்க. இந்தியன் 2 இருக்கு, இந்தியன் 3 இருக்கு. தக் லைஃப் நல்ல பிரைஸ் தான் வந்துருக்கு. சினிமால அவர் வந்து நல்ல மார்க்கெட்டில் தாங்க இருக்காரு. அதான் கடைசி காலத்துல சந்தானம் சொல்ற டைலாக் தான், ஜன்னில இருந்து ஒன்று ஜம்காலம் கிடைச்ச மாதிரி கமலுக்கு ஒரு கடைசி காலத்துல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. யாருமே எதிர்பார்க்கல. இது அவர் முன்னாடியே பண்ணியிருக்க முடியும், அதை பண்ணாம இருந்தாரு. அவர் பண்ணவே இல்லை. கண்டிப்பா விக்ரமுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணிருப்பாரு, இதை நான் முன்னாடியே பண்ணியிருக்கலாமே அப்படி. நடுவில் ஒரு 3 வருஷம் விட்டாரு ப்ரோ. 2017, 18, 19. 3 வருஷமா 30 வருஷமாவே விட்டாருங்க. நீ ஏங்க ஒரு பெருசாதான் ஆரம்பத்துல இருந்து டிஎன்சி தான் ஒரு பெருசா பிடிக்கவே இல்லை. இல்ல அப்ப கூட நல்ல படம் எடுத்தாரு. பட் அந்த 3 வருஷம் அரசியல்ல போய் நல்ல படத்துக்கும் மக்கள் டிஎன்சியில சேர்த்து வித்தியாசம் இருக்கு இல்லைங்க. தளபதி வரப்ப குணா வந்துச்சு, உறுதி புண்ண வரப்ப பாஷா வந்துச்சு. இதுல என்னத்த போய் டிஎன்சியில அவர் போயிருப்பாரு? ஒரு இளைஞர்கள் ஒரு அரசு தாம் பக்கம் இழுக்கிறது, அந்த யுக்தி தான் அவர் எதுவுமே அப்ப பண்ணல. இப்ப அஜித் விஜய்க்கு ஒரு டஃப் இருக்குன்னா அந்த இளைஞர்கள் ஆடியன்ஸ் 2 பேத்துக்குமே இருக்குன்றத ஒரு அது ஒரு கமல் அதை பண்ணவே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல்லு ரஜினிக்கு தானே ஃபேன்ஸ் இருந்தாங்க அப்போ, இளைஞர்கள் தான். அதெல்லாம் வச்சு சொல்றேன். அததான் அவர் அப்ப அப்படியே விட்டுட்டாரு. இப்ப அதை ஃபீல் பண்ணுவார் நினைச்சு மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு. ஏன்னா ரஜினிக்கு செம டஃபா இருந்திருக்கும் அந்த காலத்துல தான். ஒண்ணு சந்திரமுகி வரப்பே பாருங்க, மும்பை எக்ஸ்பிரஸ் நினைச்சு பார்க்க முடிஞ்சாலே ஒரு நினைச்சாவது காமெடியா இருக்கு. வேதாள வரப்ப தூங்கா வேணும் ப்ரோ. இன்னொரு விஷயம் ப்ரோ, இந்த விஷயம் விட்டு இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடி நாள் வந்துட்டு இவங்க ஷேர் மார்க்கெட்ல வந்துட்டு இவங்க அதானியோட ஸ்டேட்ஸ் இல்லை அவங்களோட ஏதோ முக்கியமானதெல்லாம் பண்ணாங்க. அந்த மாதிரி ராகுல் ஏதோ டிஸ்பியூட் பண்ணார்ல, அது வந்துட்டு எப்படி போயிட்டு இருக்கு? இல்லை அது வந்து உண்மைதானா? இல்லை அது எப்படி வந்துட்டு பாசிபிள் ஆகும்? யாரும் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியுதா? கார்த்திக் கேட்கல. கார்த்திக் தான் தெரியும், ஷேர் மார்க்கெட்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி இருக்கு. அதை பத்திலாம் புதுசா தெரியாதுங்க. அவர் என்ன சொன்னாருன்னா, எக்ஸிட் போல இவங்க வந்து ஃபேக்கா போட்டு ஷேர்ஸோட வேல்யூலாம் ஏற்றி அதெல்லாம் வித்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இவர் சொன்னாரு. அது போய் யாரை கேட்கணும் கேள்வி? எக்ஸிட் போல் போட்டவங்க கேட்கணும் கேள்வி. திருப்பி ஆகி போயிடுச்சு. அது ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. திருப்பி ஆகி போயிடுச்சு. ஆல் டைம் ஹைல இருக்கு ப்ரோ. ஆல் டைம் ஹை. இப்ப பேக் டு நார்மல் வந்துருச்சுங்க. அதானோட ஷேர்ஸ்லாம் வந்து இவங்க வந்து கவர்மெண்ட் ஷேர் தான் இப்ப நல்லாவே ஏறி இருக்கு. எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆமா ஆமா. பயங்கரமா ஏறி போச்சு. அந்த ரிசல்ட் வந்த அடுத்த நாளே வந்துட்டு இவங்களோட இதே வந்துட்டு அதான் மோடி வந்துட்டு இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு. இதெல்லாம் ஒரு சில்லி ரீசன், நம்ம தோத்ததுக்கு ஒரு சில்லி ரீசனா சொல்ற மாதிரி இதான் ஃபீல் ஆச்சு. அடுத்து வந்துட்டு மக்கள் வேற ஏதாச்சும் மக்கள் சக்தி உருவாகி இதெல்லாம் இவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படி அந்த மாதிரிக்கு இது ஒரு சீப்பா நினைச்சுக்கிது சொன்னாரான்னு தெரியல. சீரியஸா அந்த அந்த ப்ரெஸ் மீட் எல்லாம் கேட்டா ரொம்ப சிரிப்பு தான் வருது. எப்படி இப்படி ஒரு கட்சி தலைவர் இருக்க முடியும்? அதாவது நீங்க தோத்துட்டீங்க,
அதை அக்செப்ட் பண்ணாம நாங்க தோத்தாலும் பரவாயில்ல, ஆனா வந்துட்டு மோடி வந்துட்டு இப்படி ஒரு ஊழல் பண்ணிட்டாரு ஷேர் மார்க்கெட்ல அப்படின்னு சொல்லி எங்க அவங்க இதெல்லாம் சொன்னது இப்ப நடந்துச்சு, மேல வந்துடுச்சு எல்லாமே. அவங்க எல்லாத்தையும் வாங்க தான் சொன்னாங்க, அது நடந்துச்சு, திருப்பி எல்லாமே மேல போயிடுச்சு. பிரதர் அவரு இல்ல ப்ரோ. மோடி எப்போதுல இருந்தோ சொல்லிட்டு இருக்காரு ஷேர் மார்க்கெட்ல எல்லாம் இன்வால்வ் ஆகும்னு தான் சொல்லிட்டு இருக்காரு மோடி ஃபர்ஸ்ட்ல இருந்து. ஏன்னா 30,000 இருந்து சொல்லிட்டு இருக்காரு, நிப்டி 30,000 இருந்து சொல்லிட்டு இருக்காரு. இது சென்செக்ஸ் தான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிட்டு இருக்காரு அதுல இன்வெஸ்ட் பண்ணி வைங்கன்னு. இப்ப எங்க டபுள் ட்ரிபிள் ஆயிடுச்சு நிப்டி எல்லாம். அவர் இல்ல ஃபர்ஸ்ட்ல ப்ரோ, இருந்தே சொல்லிட்டு இருந்தாரு. அவரு சொன்னாரு சொல்ல அதெல்லாம் வேற விஷயம். இல்ல அவர் அதுதானே ஒரு பிளேம் பண்றாரு, அமித்ஷாவும் இவங்களும் ஷேர் மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்கன்னு தான் சொல்றாரு ராகுல் ஏங்க காந்தி. எவ்வளவு பேருங்க பண்றாங்க அதுல, இந்த நாட்டு மக்கள் எவ்வளவு பேருங்க இருக்காங்க அதுல, எவ்வளவு பேர் பண்றாங்க. அது விடுங்க. 5 வருஷம் என்ன பழம்லாலும் அவங்க தான் கவர்மெண்ட். அவ்வளவுதான். 5 வருஷம் 4.5 வருஷம் கழிச்சு பேசிக்குவோம். இல்ல பிரதர், மார்க்கெட்டை பத்தி கேட்டனால ஐ ஜஸ்ட் டெல் யூ ஜென்ரலி. இப்போ ப்ளீஸ் ப்ரோ. கல்ஃப்ல ஒரு பிரச்சனை வந்தாலுமே மார்க்கெட் நாளைக்கு இறங்கிரும். நம்மளுக்கு அதுக்கு டைரக்டா லிங்க் எல்லாம் இருக்காது. ஒரு நாள் நெகட்டிவிட்டி வந்தா டக்குன்னு இறங்கிரும், அதே மாதிரி பாசிட்டிவிட்டி வந்தாலும் டக்குன்னு ஏறும், அவ்வளவுதான். அது 2 நாள்ல கரெக்ட் ஆகும். இது ஒரு விஷயமே இல்லை. இது ஒரு விஷயமா அவன் உட்காந்து என்னமோ எல்லாம் இது பண்ணணும் அது பண்ணணும்னு கதை பேசுறாங்க. மார்க்கெட்டை பொறுத்த முடியும் அப்படி ஒண்ணுமே இல்லை பிரதர். பாசிட்டிவிட்டினா இல்ல, டக்குன்னு தூக்கி விடும், பீப்புள் பெனிஃபிட் நெகட்டிவிட்டினா அப்படியே ஆகக்கூடாதுன்னு இருக்கும். தான் பேசியிருக்காரு அவரு ராகுல். அதே 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 அதே. எல்லாரும் பயந்து இறங்கிட்டுன்னு சொல்லிட்டு எல்லாம் செல் பண்ணிட்டு வந்துட்டானுங்க. இப்ப திரும்பி மேல போய் நிக்குது மார்க்கெட். எக்ஸாக்ட்லி. என்ன ஒரு நாள் இதாச்சு, அடுத்த பயமுறுத்திட்டாரு நாள் அவரு. திருப்பி அதே ரேட்டுக்கு ராகுல் வந்துருச்சு. காந்தி வேணும்னே பண்ணி அது பாவம் பீப்புள்ஸ் எல்லாரையும் வெளியே வர வச்சுட்டாங்க தேவையில்ல. ஏன்னா வெறும் வெயிட் பண்ணி இருந்தாலும் ப்ராஃபிட் எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் எடுப்பாடலங்க. ராகுல் சொல்லிலாம் யாரும் விற்க மாட்டாங்க. இல்ல சொல்றேன், ஒரு இதாகுது இல்ல, கான்ட்ரவர்சி பண்ணி விட்டாக்கா பிரதர் ஐயோ இல்ல இல்ல, அவ்வளவு ஷேர் மார்க்கெட் சிம்பிளான போயிடும் அப்படின்னு லாஜிக். சொல்லிட்டு அன்னைக்கு பயப்படுவாங்கல்ல மட்டும் எல்லாரும். சிம்பிள், ஒரு நம்ம பிஜேபி மட்டும் ஒரு 320 வந்துருந்துச்சுன்னா மார்க்கெட் லெவலே வேறங்க. இப்பயே இதெல்லாம் வந்துருச்சு, இப்பயே மேல போயிடுச்சு, இதுக்கப்புறம் என்ன இல்ல இல்ல மேல போயிடுச்சு. வந்துருச்சு பிரதர். அன்னைக்கு வேற லெவல்ல போயிருக்குங்க அந்த ஒரு நாள்ல. இல்ல எக்ஸிட் போல்லயே அது போயிடுச்சு, அந்த ரீச் ஆயிடுச்சு. எக்ஸிட் போல்லயே அந்த ரீச் ஆமா ஆயிடுச்சு. பிரதர், இன்னும் அதோட திரும்பி வந்திருந்தா கண்டினியூவேஷன் இன்னும் இன்னும் வேற கொஞ்சம் லெவல். போயிருக்குங்கிறேன். ஆமா ஆமா, இன்னும் போயிருக்கும், நல்லா போயிருக்கும். ஒன்னும் பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் இல்லை. என்ன 294க்கும் 320க்கு என்னத்த டிஃபரன்ஸ்? இவங்களா ஒரு இது கிரியேட் பண்ணி விட்டு அப்படியே கசகசன்னு பேசி இதை இது பண்ணாங்க. இல்ல பட் ப்ரோ, அகைன் இவங்களோட தோல்விக்கு வந்துட்டு அது ஒரு காரணமா சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது இவங்க தோல்வியை மறைக்க அவங்க ஒரு காரணம் சொல்லிட்டு இருந்தாங்க. அவ்வளவுதான் என்னால ஃபீல் பண்ண முடியுது. சீரியஸா ஆமா ஒரு பிரதர். கட்சி வந்துட்டு இப்படி சொல்லவே கூடாதுதான். ஏங்க அது அவங்களுக்கு ஒரு தான் நேஷனல் தெரியாத பார்ட்டி. அவங்க ஸ்டாக் மார்க்கெட் வச்சுட்டு இருக்கும்போது நான் இப்படி நினைச்சப்ப ஏத்தி இறக்கிட்டு இருந்தாங்களா என்ன? ஏங்க எவ்வளவு மணி இன்வால்வ், அதெல்லாம் ஏத்தி எல்லாம் இவங்க இறக்கவே முடியாது, யாராலையும் இறக்க முடியாது, ஏத்த முடியாது. எக்ஸாக்ட்லி. இது இன்டர்நேஷனலி அது எல்லாருமே எவ்வளவு இன்வால்வ். ஃபண்ட் இருக்கு அதுல இன்வால்வ் ஆயிருக்கு, அதை போய் யாரு இறக்க முடியும், ஏத்த முடியும், ஒண்ணுமே பண்ண முடியும். இல்ல அதுக்கு ஒரு பிரஸ் மீட் வச்சு அவங்க பேசுறாங்க, அதையும் கேட்டுட்டு 4 பேர் கேக்குறாங்க பாருங்க, அதான் விஷயம். என்னமோ ப்ரோ, அவரோட ஆசையை தீர்த்துக்கிட்டாரு. நான் வந்து பிரஸ் மீட் வச்சு நானும் பேசிட்டேன். ரொம்ப செலிப்ரேட் நானே எனக்கு 99 சீட்டை ரொம்ப செலிப்ரேட் பண்ணிட்டாங்க. இப்ப போக போக அவங்களுக்கு புரியும்ல, இன்னும் 5 வருஷத்துக்கு நம்ம இல்ல அப்படின்ட்டு. அது நல்லா தெரியும் ப்ரோ. என்னமோ எதிர்கட்சி தலைவர் அவர் வந்து அப்படியே பார்லிமெண்ட்ல பேசி அப்படியே இது கலப்ப போறாங்க. நம்ம அதை வேற பில்டப் கொடுத்துட்டே இருக்காங்க. இப்ப பாத்தீங்களா, அவர் 10 நாள் கார்கே ஃபுல்லா அடி சைலண்ட் ஏத்தி விடுறது போடுறாரு. மட்டும் பாருங்க இது. கார்த்தி சொல்லுங்க எஸ்எஸ். என்ன ப்ரோ, பாலிடிக்ஸ்ல இன்வால்வ் ஆக மாட்டியா? சைலண்ட் ஆயிடுறீங்க எல்லாத்தையும். அப்படிலாம் இல்லை, இன்வால்வ் ஆகலாம். ஏன், இது தெரிஞ்ச விஷயம் தாங்க. அடுத்த 5 வருஷம் அவங்க தான், மோடி தான் பிஎம் மினிஸ்டர். ஓகே, இதை பேசி ஓகே. என்ன வரப்போகுது? நான் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பேசி என்ன, இதை பற்றி பேச என்ன, இப்போ ஒன்றும் மாற போறது இல்லை. இவங்களுக்கு வேற வேலை எல்லாம் பேசுவாங்க, அதை பற்றி நம்ம ஏன் கண்டுக்கணும்? ஓகே ஓகே. இவங்க என்ன பேசினாலும் 5 வருஷத்துக்கு மாற போறது இல்லை. அதுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு அப்புறம் என்ன மாற போகுதுன்றது கடைசி 6 மாசம் முடிவு பண்ணிக்கும். சரி ப்ரோ, சும்மா ஒரு கருத்துக்காக கேட்குறேன். பிரியங்கா காந்தி வாரணாசிலன்னா 2 lakhs ஓட்டில் ஜெயிச்சிருப்பாங்கன்னு போட்டிருக்காங்க. வாட் டு யூ சே அபவுட் இட்?
கண்டிப்பா இப்படி இவங்க ஜெயிச்சிருப்பாங்க. மோடியோட ஓட்டு குறையலைங்க. அதை நீங்க எடுத்து பாருங்க. போன டைம் வாங்கின ஓட்டு 6 லட்சம், இந்த டைம் 620 630 வாங்கியிருக்காரு. மோடியோட ஓட்டு குறையல, அதே ஓட்டு தான் அவர் வாங்கியிருக்காரு. ஆனா என்னன்னா ஆப்போசிட்ல வந்து அப்ப காங்கிரஸ் 1.5, சமாஜ்வாதி 1.5, இவங்க பிஎஸ்பி இல்ல ப்ரோ, இல்ல ப்ரோ, மாயாவதி நான் ஒரு கேட்ட 1 லட்சம் கேள்வி இப்படி புரிஞ்சுங்களா? வாங்கிட்டு இருந்தாங்க. இப்படி வாங்கிட்டு இருந்தாங்க. அதனால மோடி 5 லட்சம் ஓட்டுல ஜெயிச்சாருன்ற மாதிரி இருந்துச்சு. இப்ப இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நிக்கிறாங்க. ஒண்ணு சேர்ந்து நிக்கும் போது இவங்க வந்து 4 லட்சம் வாங்குறாங்க, மோடி வந்து 6.25 லட்சம் வாங்குறாரு. 1.5 லட்சம் ஓட்டு வித்தியாசம் அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு வருது. அதனால ப்ரோ மோடியோட ஓட்டு வித்தியாசமே 1.5 லட்சம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. பிரியங்கா வந்து நிக்க வேண்டியதானே, யார் வேணும்னா? ப்ரோ அது தெரிஞ்சது. இப்ப புது ஸ்டேட்மெண்ட் எப்படின்னா, ராகுல் காந்தி இது பிரியங்கா காந்தி நின்றிருந்தா 2 லட்சம் ஓட்டுல பிரியங்கா காந்தி ஜெயிச்சிருப்பாங்களாமா. நிக்க வேண்டியதானங்க, என்னங்க இது அநியாயமா இருக்கு, நிக்க வேண்டியதானே. இப்போ மோடி தோக்க கரெக்டுங்க, இப்ப அந்த ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துட்டு இருக்காங்க. என்னங்க அப்போ மோடி தோக்க கூடாதுன்னா நிக்கலையா அப்போ? ஏங்க, வாரணாசியில மோடி தோத்திருந்தா கூட அவர் தான் பிஎம். இவங்க என்னங்க இது குழந்தை பசங்களாட்டம் இவங்க இதையே பேசிட்டு இருக்காங்க. இல்ல இதை போட்டு இதுக்கு ஒரு 50,000 லைக் வேற போட்டுக்கிறாங்களா, அது எதுக்குன்னு தெரியலங்கிறேன். சும்மா இதை ஒன்று பேசிட்டே இருக்கட்டும் விடுங்க, அல்ப சந்தோஷத்துக்கு பேசிட்டோம். அவர் ஓட்டு அப்படியே தாங்க இருக்கு வாரணாசியில. அவர் வாங்கின ஓட்டு அப்படியே தான் இருக்கு. அதுல அவர் ஓட்டு எதுவுமே குறையிலையே இப்போ சார். கரெக்ட் ப்ரோ. இந்த மாதிரி இப்போ ஒரு புது டாபிக் கிளப்பி விடுறானுங்க. ராகுல் காந்தி ஏதோ மீட்டிங்ல பேசியிருக்காங்க. இது என்ன, சரி ஏதோ ஒன்று பேசிட்டே இருப்பானுங்க. ப்ரோ இப்ப ராகுல் வந்துட்டு ரெண்டு ரெண்டு தொகுதியில் நின்று ஜெயிச்சார்ல, வயநாடு ஒண்ணு, அந்த இன்னொரு ஒன்று தொகுதி ராஜினாமா பண்ணாரு, ஒன்றுக்கு திரும்ப ரீஎலெக்ஷன் வரும். வயநாடு ஒட்டுருவாரு ப்ரோ. இல்ல ப்ரோ, இதெல்லாம் வந்துட்டு நம்ம அரசியல் சாசனத்துல லீகலா இல்ல எப்படி? லீகல் இது என்ன மாதிரி? லீகல் தான். சும்மா 2 தொகுதியில் நிக்கலாம், ஒரு இடத்துல 2 இடத்துல ஜெயிச்சா நான் ஒரு இடத்துல ராஜினாமா பண்ணலாம். மோடியே இது நின்னாரே வந்து ப்ரோ. மக்களுக்கானதா? 2014 மோடியே காந்தி நகர் வாரணாசி 2 நின்னார்ல. இல்ல மோடி நின்னாரோ ராகுல் நின்னாரோ அது இல்ல. நான் கேக்குறதுன்னா, இப்ப அந்த தொகுதிக்கு ஒரு எலெக்ஷன் வருதுன்னா இப்ப அது வந்து மக்கள் பணம் தானே மறுபடியும். அது ஓகேங்க. பட் ஆனால் ரூல் அப்படிதான் இருக்கு. 2 தொகுதியில் நிக்கலாம், ஜெயிச்சிட்டா திரும்ப வந்து ஒன்று ராஜினாமா பண்ணிட்டு திரும்ப ரீஎலெக்ஷன் வைக்கலாம். இல்ல இப்ப 2 தொகுதியில் நிக்கிறாங்கன்னா என்ன, ஒரு தொகுதியில தோத்துட்டா இன்னொரு தொகுதியில ஜெயிச்சிருவோன்ற அந்த இதுக்காக நிக்கிறாங்களா எப்படி ப்ரோ? சேஃப்டிக்கு தான். அப்படியே வைக்கலாம். சேஃப்டி தான். இதெல்லாம் டூ மச் அது ப்ரோ. நிறைய பேர் நின்று இருக்காங்களே. மோடி நின்று இருக்காரு, 2014 நின்று இருக்காரு, ஜெயலலிதா நின்று இருக்காங்க, நிறைய பேர் நின்று இருக்காங்க. பழைய விஷயம்லாம் கிடையாது. இல்ல அது யோசிக்க வேண்டியதுதான் கார்த்தி. பட் மேபி நம்ம இனிமே யோசிக்க வேண்டியது வந்துட்டு அப்படியெல்லாம் நிக்கணுமா, அப்படியெல்லாம் போகணுமா அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கணும்ல இந்த டிஜிட்டல் யுகத்துல. இல்லம்மா, இதெல்லாமே பழைய ரூல்ஸ்மா, அவ்வளவுதான். ஜஸ்ட் ஃபாலோயிங். சொன்ன மாதிரி மோடி பெரும்பான்மையா வந்து இந்த அரசியல் சாசனத்தை மாத்திட்டு எழுதி இருந்திருக்கு போல. ஏன்னா இது மாதிரியே வச்சுக்கிட்டு இவங்க எல்லாம் வந்துட்டு இன்னும் பல தேர்தல்ல 2-3 தொகுதியில் நின்றுகிட்டே இருப்பாங்க, திரும்ப ரீஎலெக்ஷன் வச்சுட்டே இருப்பாங்க. அவர் வயநாடு ஒட்டுவார்ல கார்த்தி, யூபி தான் வச்சுப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமா, வயநாட்டுல எனிவே ஜெயிச்சிருவாங்க திரும்ப. ஆமா ஆமா. ஹாய் கார்த்திக். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ. சூப்பர். கார்த்திக், ஆனந்த் பேசுறேன், ஞாபகம் இருக்கா?
ஞாபகம் இல்லையே, சரியா சொல்லுங்க. ஓகே ஃபைன். திஸ் எஜுகேஷன் லோன் ஆனந்த். சொல்லுங்க ஆனந்த். ஓகே நான் இப்பதான் கவனிச்சேன். எனக்கு நீ ஸ்பீக்கர் கொடுத்ததே தெரியல எனக்கு. சொல்லுங்க ஆனந்த். இல்லை அதுக்கப்புறம் வந்து நான் நிறைய வாட்டி கொடுத்தேன். சரி இப்போ நிறைய டாபிக் கடந்து போயிடுச்சு. ஸோ அது மொமெண்டமும் கடந்து போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் நீங்கள் அதை பார்த்தீங்களா? அந்த டாக்குமெண்ட் என்ன அன்னைக்கு சொன்னீங்க இல்லையா, சொல்றதெல்லாம் போய் ஃப்ராட் அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தேன், ஆமா பார்த்தீங்களா? சொல்றேன். ஆமா பொய் தானே சொன்னீங்க. அப்படியா? ஆமா. அப்புறம் ஏன் டெலிட் பண்ணீங்க போஸ்ட்டை? ஏன் டெலிட் பண்ணேன்? ஏங்க நைட்டோட நைட்டா வந்து ரிப்ளை பண்ணிட்டு உடனே அதெல்லாம் டெலிட் பண்ணியிருந்தீங்கல்ல. சரி நீங்க டெலிட் உங்களை ஒரு பண்றீங்களே, சரி ஆளா ஓகே மதிக்கலாம்னு டெலிட் பண்ணிட்டேன், அவ்வளவுதான். வேற என்ன? எப்படிங்க? ஏங்க நீங்க சூப்பர். நீங்க சரி இல்ல ஓகே, அதுல எது பொய்ன்னு சொல்லுங்க. நீங்க என்ன சொன்னீங்க அன்னைக்கு? சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லுங்க. 2011 லோனு கட்டி முடிச்சேன், 2013 இருந்து கேட்டாங்க நீங்க. அந்த டாக்குமெண்ட்ல என்ன இருந்துச்சு? சரி இருங்க நல்லா ஒன்று கேளுங்க. மோடி கவர்மெண்ட்ல தான் கேட்டாங்கன்னு சொன்னேன். 2013 மோடி கவர்மெண்ட்டே இல்லைன்னு சொன்னீங்க, கரெக்டா? நான் 2009 முடிச்சேன், 2015 கட்டினேன், 2020 வந்து டாக்குமெண்ட் வந்துருச்சு. உங்களுக்கு மேட்ரு என்ன, நான் கட்டினதுக்கு 5 வருஷம் கழிச்சு நீ கட்டலன்னு டாக்குமெண்ட் வந்திருக்கு. தட் டூ ஃப்ரம் ரிலையன்ஸ் அப்படின்னு. இதுல எதுக்கு மட்டும் கொடுக்குறேன்னு நினைக்கிறீங்க? நீங்க சொன்னது என்ன? 2013 கேட்டாங்க, நான் 2011 கட்டி முடிச்சேன்னு சொன்னீங்க. இல்ல டாக்குமெண்ட்ல அது இல்ல. 2011 எனக்கு கரெக்டா தெரியலன்னு சொன்னேன். நீங்க வேணா திரும்ப போய் எடுத்து பார்த்துவாங்க. ஓகே. மேட்டர் என்னன்னா, நான் அதுலயும் சொல்லியிருப்பேன், நான் 2 லோன் சொல்லியிருப்பேன். ஒன்னு வந்து யூஜிக்கு, இன்னொன்று பிஜிக்குன்ட்டு. யூஜியோடது வந்துட்டு அந்த 2013 டைம்ல கட்டியிருக்கேன். பிஜியோடது வந்து 2015 கட்டியிருக்கேன். பட் எனக்கு அவங்க திரும்பி வந்தது இந்த பிஜி எடுத்த லோன் தான். தெளிவா இருக்கும். லோன் சேங்ஷன் டேட் என்ன, கட்டின டேட் என்ன, அதுக்கப்புறம் எப்படி இஷ்யூ அதுல தெளிவா இருக்குல்ல. அதையும் போய் பேசுறீங்க நீங்க. தெளிவா இருக்கு. அப்ப யார் போய் பேசிட்டுக்கான்னு தெரியுதா கார்த்தி? இல்ல ப்ரோ, நீங்க என்ன சொன்ன தெரியுமா? 2013 முடிச்சிட்டேன்னு சொன்னேன். அதத்தான் அவரு ஒரு டார்கெட் பண்ணி கேட்டாரு. நிமிஷம் சுந்தர்ஜி ஒரு செகண்ட். இஷ்யூ என்ன? கட்டுன லோனுக்கு நான் பெர்ஃபார்மிங் நோட்டீஸ் கொடுத்தது. கரெக்ட் ப்ரோ, அதுதானே நீ இஷ்யூ. தானே பேசுன. வந்து இல்ல நீ தானே இதை எக்ஸ்பிளைன் பண்ண. நீ தான் சொன்ன 2013 முடிஞ்சதுன்னு. அப்பதான் he came back by saying 2013 it was காங்கிரஸ் கவர்மெண்ட் நாட் மோடி கவர்மெண்ட்னு. அதுக்கப்புறம் தான் நான் பேப்பர் அனுப்புறேன், இதை அனுப்புறேன்ல நீங்க பேசுனீங்க. நீங்க சொன்னது 2013 அதை தானே பேசுவாங்க. இல்ல அப்படியே இருந்தாலும் கூட ஆனந்த், அப்படியே இருந்தாலும் கார்த்தி தெளிவா தெரியுதா இல்லையா? முட்டு கொடுக்குறீங்கன்னு. நான் தான் பேப்பர்ல டேட்டோட இருக்கு எல்லாமே. இட் ஹேப்பன்ட் இன் மோடி கவர்மெண்ட். திரும்பி என்ன நாம ரொம்ப மானச நாட்டம் பேசுறோம். நான் வந்து இருந்தா ஒத்துக்க போறேன் என்னன்ட்டு. இதுல எதுக்கு இவ்வளவு ஒரு ஈகோ பிரச்சனை? இல்ல எனக்கு தெரியலையே, எதுக்கு பைத்திய மாதிரி வந்து எது தெரியல, தெரிஞ்சு விரும்பல, தெரிஞ்சுக்கிட்டுதான் ஒத்துக்க விரும்பல. நீ சொன்னது இல்ல. சரி ஓகே விடு. நீ சொன்னதுதான் அன்னைக்கு. நீ சொன்னது என்ன சொன்ன? 2013 டாக்குமெண்ட்ல என்ன? கிளைம் என்ன? இருங்க கிளைம் என்ன? கட்டுன லோனுக்கு நான் பெர்ஃபார்மிங் நோட்டீஸ் 5 வருஷம் கழிச்சு அனுப்புறாங்க. தட் டூ ஃப்ரம் தேர்ட் பார்ட்டி. அத வந்து ரிலையன்ஸ் நீ வாங்குன என்ஓசி. இது எல்லாமே வந்து நீ வாங்குன என்ஓசி இன்னைக்கு சொல்லு. என்ஓசி வாங்குனது இன்னைக்கு என்னைக்கு? 2015 என்னைக்கு உனக்கு நோட்டீஸ் அனுப்பாங்க? 2020. அது எங்க போட்டிருந்த ஷேர் பண்ணிருந்த நீ? அன்னைக்குதான் 4 பிக்சர் தெளிவா ஷேர் பண்ணிருந்தேன். என்ன ஷேர் பண்ணிருந்த? ஒரு பாஸ்புக்ல ஒரு கையெழுத்து எழுதுனது. ஓகே, அப்ப நீங்க ஒரு பிக்சர் தான் பாத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மொத்தம் 4 இந்த மாதிரி எல்லாம் உருட்டி ஒப்பைத்துவீங்க நல்லா தெரியும் இல்லையா? இதுக்கு மோடி கவர்மெண்ட்டுக்கு என்ன சம்பந்தம் ப்ரோ? இதுக்கு பேங்க் மேனேஜர் நீங்க டைரக்டா இன்வால்வ் ஆயிருக்கணும். பேக்ரவுண்ட் தெரியாம வராதீங்க. ஒரு செகண்ட் இருங்க. டைரக்டா மேனேஜர் ஆபீசர் எங்கயோ கொடுத்ததுக்கு ஐயோ இல்ல இவனே ஒரு ஃப்ராடுங்க. இவனே வந்து பாஸ்புக்ல கூட எழுதிருப்பாங்க, இவன் கையெழுத்து போட்டிருப்பாங்க. ஒரு நிமிஷம் நல்லா யோசிங்க. ஒரு நிமிஷம். ஒரு பேங்க் லோனை வாங்குறோம், கட்டி முடிக்கிறோம் அப்படின்னா, கட்டி முடிக்கிறோம்னா கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் 5 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு யாருக்காவது நோட்டீஸ் வந்திருக்கா? எல்லாரும் பேங்க் லோன் வாங்குறோம் இல்லையா? எல்லாருமே இஎம்ஐ கட்டுறோம்ல, எல்லாருமே பைக் லோன் வாங்குறோம், கார் லோன் வாங்குறோம், எல்லாம் கட்டுறோம்ல. இவனுக்கு மட்டும் எப்படி வரும்?
இவனுக்கு இவரு மட்டும் வரும், வாங்காத இவனுக்கு மட்டும் வரும், இல்ல ஏன்டா இவனுக்கு மட்டும் எவன் வரும், கொடுத்தா பேலன்ஸ் அவனுக்கு எதுனா என்ன இவனுக்கு மட்டும் வச்சிருப்பாரு. வரும். ஏன்னா இவனுக்கு பிரச்சனையே மோடி கவர்மெண்ட் தான் பிரச்சனை, ஆனாலும் இவனுக்கு மட்டும் வரும். அதான் ஏங்க ஏன், அதுக்கும் நான் மறுபடியும் பேங்க்குக்கும் சொல்றேன், மோடி இவனுக்கு மட்டும் அன்னைக்கும் வரும். சொன்னேன், வந்தா மறுக்கா இருந்தா மறுக்கா இவனால சொல்றேன், மவுண்ட் ரோட் தர்கா முன்னால வேணா வந்து நின்று சொல்றேன். சரி சரி பைத்தியம், நான் ஓகே. தான் தெளிவா சொல்றேன். அங்க வந்துட்டு நீ கிளியரா பேசிட்டுறா வந்து நீ. என்ஓசி ஓ டேட் இருக்கு, சாமி. இந்த டேட் இருக்கு, கான்டாக்ட் டீடைல்ஸ் ஏ இருக்கு, அதையவே எல்லாமே நீ இருக்கு. பாரு, நீ செக் பாரு பண்ணி பாரு. சும்மா சும்மா என்ஓசி ஒரு டேட் இருக்குன்னா என்ஓசிக்கு நீ எப்படி தானே அகைன் கட்டியிருக்க, ரிவ்யூ அனுப்புவாங்க? அது நீ பேங்க் இவன் கட்டின ஃபால்ட்டா அன்னைக்கு இருக்கும். என்ஓசி இவனை கொடுத்துருக்கான், நீ கேட்டீங்கன்னு கட்டின அன்னைக்கு தான் வச்சுக்கோங்களேன், இன்சூரன்ஸ் இருக்கு. நான் வந்து எந்த இதுவும் கிடையாது, நான் நடுநிலை நடுக்கின்னு சொல்லுவான். ஆனா இப்படிதான் வலிச்சு வலிச்சு விட்டு கொடுப்பான். அன்னைக்கு இதே மாதிரிதான் அன்னைக்கு நீயே ஒத்துக்கிட்ட, அண்ணாமலை பேச நான் வருவேன் டிஃபால்ட் லூசா இருக்குன்னு அப்படின்னு. நீனே ஒத்துக்கிட்ட அன்னைக்கு. இன்னைக்கு கேட்டா நீ சரி டிஃபால்ட் தான், நீ ப்ரோ, டிஃபால்ட் டிஃபால்ட் நான் தானே, எங்க நீ ஒத்துக்கிறேன். லோன் வாங்கிட்டு நீங்க கடையில கதறிட்டு கரெக்டா கிடந்தீங்க, இல்ல, நீ கரெக்டா கதறிட்டு கட்டாத கிடந்தீங்க டிஃபால்ட் தான் நீ. டிஃபால்ட்னு. இப்பவும் பத்தியா டிஃபால்ட் தான் நீ, டாக்குமெண்ட் எவனாவது ஏது யாரு அன்னைக்கே உன்னை ஹேமந்த் எக்ஸ்போஸ் டிஃபால்ட் தானே பண்ணாரு, நீ, அன்னைக்கே உன்னை ஹேமந்த் எக்ஸ்போஸ் பண்ணாரு, யாரா டிஃபால்ட் தான் டிஃபால்ட்? நீனு. நீ யாரு டிஸ்கஸ் டிஃபால்ட் பண்ணா? தானே, லோன் வாங்கிட்டு கரெக்டா கிட்ட டிஃபால்ட் தான் நீ. அப்புறம் என்ன டேய் கட்டணம் தாண்டா பேசிட்டு இருக்கேன் பைத்தியம். கட்டணம் வந்து சரிம்மா. உனக்கு தெரியுதா? டிஃபால்ட் என்ன தானே டிஃபால்ட் கட்டியிருக்க. என்ன தெரியுமா? என்ன டிஃபால்ட் என்ன தெரியுமா? என்ன நான் சொல்லு லோனை வாங்கிட்டு என்ன, கட்டாத, நான் கட்டிட்டேன்ட்டு கொண்டாந்து பேப்பர்ஸை எப்ப கரெக்டா கட்டின, லேட்டா கொடுப்பேன். கட்டியிருக்க, லேட்டா 10ல கட்டியிருக்க, 30ல எது எது லேட்டா கட்டுறது? லேட்டா கட்டியிருக்க, வட்டியோட நீ லோன் கட்டியிருக்கேன், வாங்கிட்டு ஏங்க வட்டியோட அதுக்கும் வட்டியோட கட்டியிருக்கேன். கட்டினாலும் லேட்டா தானே மேனேஜரோட கட்டியிருக்க, அது பேசி கிளியர் பெனால்டி, டிஃபால்ட் பண்றதுக்கு என்ன தெரியுமாடா? லேட்டா தானே கட்டியிருக்க, பெனால்ட்டியோட கட்டிருக்கடா. லேட்டா தானே கட்டியிருக்க, பெனால்டி ஆமா போட்டு கட்டியிருக்க. பெனால்ட்டியா? பைத்தியம் பைத்தியம். கொஞ்சம் படிப்பறிவு கொஞ்சோண்டு வேணும். ப்ரோ, நம்ம எப்போ மேனேஜர் புதுசா கிட்ட நீங்க பிரின்சிபல் பேசி கிளியர் கட்டுறோமோ, பண்ற விஷயத்துக்கும் பிரின்சிபல் நீங்க கட்டுற வரைக்கும் இல்ல வந்து நீ நம்ம பெனால்டி இன்ட்ரெஸ்ட் கட்டினா கட்டிட்டு அதுக்கு மோடியை டிஃபால்ட் திட்டினா கிடையாது. எப்படிதான் விடுவாங்க? இல்ல தெரியுமா? படிப்பறிவு இருந்தா நீ ஏன்டா மூடி திட்டுற, டேய் மென்டல் மென்டல் உனக்கு மனுஷர்ரா. பேங்க்ல எப்பா லோன் கட்ட வைக்கலன்னா எதுக்கு மூடி திட்டுற நீ. எப்பா இருறா எப்பா, வக்கு நிறைய சாக்கு நிறைய வச்சிருக்கோம் உனக்கு முதுகு பின்னாடி. வெயிட் பண்ணு. டிஃபால்ட் என்ன தெரியுமா? நம்ம பிரின்சிபல் கட்டுற வரைக்கும் கரெக்டான எஜுகேஷன் லோனு, நான் கரெக்டா வேலைக்கு பேசிட்டு வரைக்கும் அது கூட ஏங்க நான் இத வந்து இன்ட்ரெஸ்ட் மேனேஜர் கிட்ட கட்டின போய் காட்டி நல்லா தான், பேசுறது தானே, அதை இன்ட்ரெஸ்ட விட்டுட்டு கட்டின எங்க காட்டி வேண்டாம் பேசிட்டு தான் இருக்கீங்க. அவன் பிரின்சிபல் வாங்கிட்டு லோனை க்ளோஸ் பண்ணி கொடுத்தான். தெரியுமா? எதுவுமே தெரியாம யாருக்குங்க வந்து பைத்தியம்? உட்காந்து இதுக்கெல்லாம் மன்மோகன் சிங் மோடி எல்லாம் இருக்கிற பத்தியா? நீதான் நீதான் பைத்தியம். நீதான் ஆப்பா, நீதான் மேனேஜர் கிட்ட பைத்தியம். கிளியரா எல்கேஜி மாதிரி பேசினீங்கன்னா நீதான் உங்க பைத்தியம். ப்ராப்ளம் சால்வ் இந்தாண்ட ஆகும். பாரு, ஒண்ணு இந்தாண்ட பாரு. பண்ணுவோமாடா, டேய் மென்டல் மன்மோகன் சிங் மோடியும் கூப்பிடுவோம், கிளைம் என்ன கூப்பிட்டு டிபேட் தெரியுமா? வைப்போமா, ஏன் இந்த மாதிரி கிளைம் என்ன பண்ணீங்கன்னு, தெரியுமா? யூபிஏ பீரியடா சரிடா, என்டிஏ இதுக்கு பீரியடா இல்ல தேர்ட் டிபேட் பார்ட்டிக்கு வைப்போமா? தானே வைக்கும் ரிலையன்ஸ் வைக்கும், கொடுத்தீங்கன்னு கேக்குறான். அதுதான் என் இல்ல கிளைம். அது இதுக்கு வைக்கும் தேர்ட் இல்ல, பார்ட்டிக்கு தான் ரிலையன்ஸ் கொடுத்தீங்கன்னு. அம்பானியும் கூப்பிட்டுக்குவோம் விடு, என்னப்ப அம்பானியும் கூப்பிட்டுக்குவோம், ரிலையன்ஸும் மன்மோகன் இருக்குல்ல, சிங்கும் கூப்பிட்டுக்குவோம், மோடியும் கூப்பிட்டுக்குவோம், முத்தரப்பு எல்லாத்தையும் ஒன்னா பேச்சுவார்த்தை, உட்காந்து உன் பிரச்சனையை முடிச்சுக்குவோம், உன் முத்தரப்பு பிரச்சனையை பேச்சுவார்த்தை. முடிச்சிடுவோம். ஒளரு 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 எதுவும் பேசிடாது. எவனாவத்த பேசினானே பேசிடாது. ஏதாவது அம்பானி, ஒளரு. மன்மோகன் சிங், மோடி அப்புறமா கேட்டா 3 கார்த்திக் ப்ரோ, பேரும் முன்னாடி உட்கார கார்த்திக் வச்சு ப்ரோ வேற பேசுவோம். இவ்வளவுதான் வேற ப்ரோ ஏதாவது பாலிடிக்ஸ் கூப்பிடணுமா, கத்துட்டேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லிட்டு எவனா வருவான். ட்ரம்ப் அவங்க கிட்ட ஜோ வந்து சொல்லு, பைடன் எல்லாம் நான் யாரை எப்பவுமே கூப்பிடணும்னா சொல்லுவோம் தெரிஞ்சதுதாங்க பிரச்சனை. சொல்றேன் ஓ அப்படின்னு. ஓ நீ லோன் கட்டாத எப்பா பிரச்சனையை வந்து ட்ரம்ப் ஜோ பைடன் எல்லாம் கூப்பிட்டு வச்சு தீர்த்துருவான். சென்ஸ் பண்ணே, ஏதாவது கார்த்திக் சென்சிபிளா ப்ரோ, அது பேசுறா. உனக்கு ஒபாமா லோன் பீரியட்ல, கட்ட ஏதாவது அது சென்சிபிளா ஒபாமா ஒரு பீரியட்ல நாள் இது அது ஒபாமா சென்சிபிளா பீரியடா, பேசுறா. ஒபாமாவையும் கூப்பிட்டுருவோம். ஒரு நாளாவது சென்சிபிளா பேசுறா. நமக்கும் 32 33 வயசு ஏண்டா ஆயிடுச்சுல்ல. நீ லோன் பெனல்ட்டி கட்டுறதுக்கு கட்டிட்டு மன்மோகன் சிங் மோடின்னு கொஞ்சோண்டு. சொன்னா பைத்தியம் ஏண்டா தான் சொல்லுவாங்க. நீ கடன் வாங்கி ஆமா படிச்சுட்டு கடன் கட்டாத நாய், நீ பேசலாமா அடுத்தவன? முக்கு வேர் நாய். அடுத்தது வேற ஊருக்கெல்லாம் கிரெடிட் கார்டுக்கு வந்து இவன் காலத்து வாங்கிட்டு இருக்கான். இவனுக்கு எல்லாம் கடனை பத்தி தெரியும். டேய் அது ஊரே பெருசு கிரெடிட் பாருங்க. கார்டு வாங்குதுடா, இங்க இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு ஊரே எல்லாம் கிரெடிட் கிரெடிட் கார்டு கார்டு வந்து வாங்குதுடா. சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. சரி அதுவே எவ்வளவு பெரிய தப்பு சரி தெரியுமா? உனக்கு உனக்கு சரி ஓகே விட்டுரு. அதுவே கிரெடிட் எவ்வளவு கார்டு பெரிய பேங்க் தப்பு விற்கிது, தெரியுமா? அதுவே உனக்கு தவிர ஒரு ஸ்கேம் அது. வெங்காயம் தெரியாது. கிரெடிட் உனக்கு ஒரு கிரெடிட் வெங்காயம் கார்டு தெரியாது. ஸ்கேம் அது. சும்மா பெணாத்த அப்ப வேண்டியது. இல்ல கிரெடிட் கார்டு என்ன கார்த்திக் ப்ரோ, பிரச்சனையா, இல்ல கார்த்திக் கிரெடிட் ப்ரோ, கார்டு உங்களாலதான் ப்ரோ பாலிடிக்ஸ் நீ அவனாவது 10ஆம் படிக்கிற பையன் வருவான். நான் என்னதான் சொல்லுவேன் ப்ரோ, சொன்னதெல்லாம் நடக்கும் ப்ரோ அப்புறம் ஏன்டா அப்படின்னு இங்க வர, சொல்லுவான். சரி சலிக்கணும் போது. டெய்லி வந்து கமெண்ட் பைத்தியத்துக்கிட்ட போடுற, ஏன் பேசணும்? இங்க வர. நீ ஒரு மென்டல். அந்த பசங்களுக்கு தெரிய வேணாமாடா? உனக்கு ஒரு வெங்காயம் தெரியாது. எவனாவது அது கேட்டானா பதில் அவனுக்கு சொல்ல தெரியும், தெரியாது. அது அவனுங்களுக்கு திபிரு தெரியும். நீ திபிருன்னு போன ஓடுவேன். பின்னங்கால் புடனிற்கு ஓடுவேன்னு தெரிய வேணாமா அவனுக்கு எல்லாம்? தம்பி, இவன் ஏதாச்சும் சங்கமா சென்சிபிளா பேசு. பேசுறா. 10 பிசாக்கு அவன் பைத்தியம் மாதிரி. டேய் ஐயப்பா, இவன்லாம் தூக்கி விடுறா, இவன் லேண்டா ஸ்பீக்கர் கொடுத்துட்டு இருக்க. கொடுத்ததே நீங்க தானே. நான் தான் கொடுத்தனா? ப்ரொஃபைல் பிக்சர் மாத்திட்டு வந்துட்டான். அதான் தெரியாதுங்க எனக்கு. இவன் ஐடியெல்லாம் பாக்குறேன் நான். இவன் லோன் வாங்குறதுக்கும் மன்மோகன் சிங்க்கும் ஐயப்பன் ஒரு காலரு. இதுக்கு என்னங்க? ஓகே, கிரெடிட் கார்டு எல்லாம் தப்புன்னு பேசிட்டு இருக்காங்க. அவன் நிறைய பேர் கிரெடிட் கார்டு வச்சு வாழ்ந்துட்டு இருக்கானுங்களே, அது அவனுக்கு எல்லாம் பிரச்சனையா என்ன? இல்ல அது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல யார் ரூலிங்கோட லிங்க் பண்ணா இருப்பாருங்க, அதான் மாசு. என்ன பண்றது? ஏன் கிரெடிட் கார்டுல எவ்வளவு பெனிஃபிட் இருக்கு, அதெல்லாம் வந்து
எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதுதான் நம்ம சொல்றோம். இது ஒரு பிரச்சனையா பேசிட்டு இருக்காங்க. என்ன பண்ண முடியும்? இப்படிதான் இருக்காங்க பல பேர். படிச்சவனே இப்படிதான் இருக்கான் முட்டாள. அது மோடி ஃபோபியா ப்ரோ, எல்லாத்தையுமே அதை லிங்க் பண்ணிக்கிறாங்க அப்படி. ப்ரோ இதெல்லாம் லாஜிக்கே இல்லை. என்ஓசி வாங்கி வச்சிருந்தா என்ன என்ன எவன் வந்தாலும் அதை எடுத்து காட்டினா பேசாம போக போறான். ஏங்க இவன் கட்டியிருக்கவே மாட்டாங்க. ஏங்க இவன் பேங்கோட பாஸ்புக்ல இவனே எழுதிக்கிட்டாங்க. இவனே எழுதிக்கிட்டு ஒண்ணு நீங்க ஒன்னும் சொல்றேன், 15 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க கட்டல லோனுக்கு பேங்க் பாஸ்புக்கு இதெல்லாம் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா இன்னும் அப்ப எவ்வளவு பெரிய ஃப்ராடா இருப்பீங்க நீங்க யோசிச்சு பாருங்க. ஒண்ணு அதை எடிட் பண்ணிருப்பீங்க, இல்லைன்னா ஃப்ராடா இருப்பீங்க, அவ்வளவுதான். கரெக்டா? நீங்க வச்சிருக்கீங்களா? நீங்க கார் வாங்கியிருப்பீங்க இல்லையா? கார் லோன் கட்டினதுக்கு அப்புறம் இன்வெஸ்ட் வச்சிருப்பீங்களா நீங்க ப்ரோ பத்திரமா? 2013 எதுக்கு ப்ரோ கையில எழுதுறாங்க? அவன்லாம் ஃப்ராடு, அவன்லாம் ரெடி பண்ணிட்டு வருவான்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த நாள். அது ஓகே. பட் ஓகே, அவங்க வாழ்க்கையே அப்படித்தானே வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. என்ன இருக்கு? அன்னைக்கு பேசின அன்னைக்கே ஒரு ரிலையன்ஸ் ஒரு அந்த லோன் கம்பெனிக்காக ஒருத்தர் ஸ்பேஸுக்கு வந்து நம்பர்லாம் கொடுன்னு கேட்டார், இவன் கொடுக்கவே இல்லை. அப்ப ஏங்க ஒரு பேங்க்ல 1000 பேர் லோன் எடுப்பான், பேங்க்ல 10 பேர் வேலை செய்வான். அந்த 10 பேர் வந்து போய் 1000 பேர் சேஸ் பண்ணிட்டு இருக்க முடியுமா? முடியாது இல்ல. பிரைவேட் ஏஜென்சி தாங்க அந்த வேலையை பார்க்கும். இதுல என்ன இருக்கு? ரிலையன்ஸ் ஏன் கொடுத்தா, ரிலையன்ஸ் ஏன் கொடுத்தா? ஒரு ரிலையன்ஸ் பிரைவேட் ஏஜென்சி, அவன் கலெக்ஷன் ஏஜென்சி, அவன் வரான் பாக்குறான் கலெக்ட் பண்றான், அவ்வளவுதான். அதுக்கு நான் வந்த நீ கடை வாங்கின நீ கட்டு. ஏன் அவன் வரான், இவன் வரான், ரிலையன்ஸ் வரான், எதுக்கு என் டாட்டா வரான்? இதெல்லாம் கேள்வியா? கலெக்ஷன் ஏஜென்சி இந்தியாவில மட்டும் இல்ல ப்ரோ, யூஎஸ்லயும் இருக்கு. அது ரொம்ப பெருசா எல்லா கண்ட்ரிலயும் இருக்கு. எல்லா இடத்துலயுமே இருக்குங்க. இது என்னங்க நியாயமா இருக்கு? எப்படிங்க ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு பேங்க் வந்து கடன் கொடுக்குற எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி கலெக்ஷன் பண்ண முடியும்? பண்ண முடியாது இல்லையா? பிரைவேட் ஏஜென்சி வச்சு தாங்க பண்ண முடியும். எக்ஸாக்ட்லி. அடுத்து எனக்கு போஸ்ட் லேட்டா வந்துருச்சு, என்டிஏ கவர்மெண்டா யூபிஏ கவர்மெண்டான்னு சொல்லுவானுங்க போல இருக்கு. கதறிட்டு இருக்க வேண்டியதான் இன்னும் 5 வருஷத்துக்கு ஒண்ணு. ப்ரோ கலெக்ஷன் என்ன, அந்த ப்ராடக்ட்டை விற்கிறதுக்கே நிறைய பிரைவேட் தான் பண்ணிட்டு இருக்கானுங்க. பட் என்ன ப்ரோ அவர் என்ன அனுப்புனாரு, நீங்க அதை டெலிட் வேற பண்ணி விட்டீங்களா? எது? அவர் என்ன ப்ரூஃப் அனுப்புனாரு நீங்க டெலிட் பண்ணி விட்டீங்கிறாரு. ஒரு ப்ரூஃப் அப்படி இருக்காம பேங்கோட பாஸ்புக்ல வந்து நீங்க லோன் கட்டிட்டீங்கன்னு ஒரு சைன் பண்ண ஒரு ப்ரூஃப். அதுக்கப்புறம் இவனுக்கு ஒரு 2-3 வருஷம் கழிச்சு நீங்க லோன் கட்ட வேண்டியது இருக்கு, அதை வந்து கட்டுக்குன்னு சொல்லி ஒரு பேங்க்ல இருந்து ஒரு ஸ்லிப், இது ரெண்டும் வந்திருக்குன்னு சொல்லி அனுப்புனான். ஓகே, நான் என்ன கேட்குறேன், அதுதான் அது வந்திருக்கு அப்படின்னா நீ கட்டலனா தான் வந்திருக்கும் அது. இவன் கட்டன்னு அன்னைக்கே ஒத்துக்கிட்டான் ப்ரோ. அந்த ஹேமந்த் இவனை கார்னர் பண்ணும்போது ஒத்துக்கிட்டான் அன்னைக்கு. எல்லாம் மொத்தமா கட்டி முடிச்சிட்டேன்ல என்ன அப்படின்னு தெரியுமா, சமாளிச்சான். இவனுக்கு இப்படி பேச ஃபுல்லா ஒரு பக்கமா இருக்கானுங்க. அதான் பிரச்சனை இருக்கு. உனக்கு சொன்னாலும் கோவம் வந்துருது. இல்ல கார்த்தியா, அப்படியே இவரு கட்டியிருந்தாலும் இவரு என்ஓசி வச்சிருக்கப்போ போய் இவனை பத்தி டிஃபெண்ட் இவ்வளவு பண்ண பேசுறதுக்கு வேண்டியதானே. அவன் ஒருத்தர் இல்லை. இவனை பத்தி இவ்வளவு பேசுறதுக்கு ஒருத்தர் இல்லை. அவன் விட்டு சொல்லுங்க அவனை. புரியுது. இல்ல அவன் அன்னைக்கே பிளாக் பண்ண நினைக்கிறேன். எப்படி பிளாக்ல இருந்து வந்தானே தெரியலையே, ஏதோ வேற ஐடியில வந்துட்டானு தெரியல. நான் பிளாக் எடுத்துட்டணும். இல்ல நீங்க தான் நிறைய பேருக்கு பிளாக் பிளாக்ல எடுக்கும்போது இவனு எடுத்து விட்டான். ஆமா. இல்ல இதுக்கும் 4 தற்கொலைய வருவானுங்க முட்டு கொடுக்க. அதெல்லாம் ஏங்க இந்த மாதிரி 400 பேர் வந்தாலும் பார்ப்போம். என்ன இருக்கு? சோசியல் மீடியான்றதே வந்து தற்கொலைகள் நிரம்பின இடம் தானே. இல்ல அதான் பேங்க் செக்டார் எப்படி ஒர்க் ஆகுது, கிரெடிட் கார்டு எப்படி ஒர்க் ஆகுது, லோன் செக்டார் எப்படி ஒர்க் ஆகுது, இது எல்லாம் எதுவும் ஏங்க இவெல்லாம் என்னங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி கட்டண லோனுக்கு இப்போ வந்து புலம்பிட்டு இருக்காங்க. அவன் பைத்திய மாட்டான். அப்போ பாத்துக்கோங்களேன், இவன் இன்னும் இதே இன்னொருத்தெல்லாம் இருக்கான் பாருங்க. நான் டிமானிட்டைஸ் பண்ணும்போது ஏடிஎம் வாசல 3 மணி நேரம் நின்று அதனாலயே நான் வந்து மோடியை இருக்கிறேன்னு ஒருத்த பேசிட்டு இருக்கான். அங்க ஒரு பைத்தியம். இந்த மாதிரிதான் இருக்கானுங்க எல்லாரும். என்ன பண்ண முடியும்? நீ ஏன்டா ஏடிஎம் வாசல் நின்ன பைத்தியம்? நீ
எங்கேயாவது கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி ஸ்வைப் பண்ணி உனக்கு தேவையானதை வாங்கணும். இல்லைன்னா அடுத்த ஏடிஎம் போனால் 3 மணி நேரம் நான் ஏடிஎம் வாசல் நின்ட்டோம். எந்த ஏடிஎம்லாவது 3 மணி நேரம் நின்னமா யாராவது? எல்லாம் சும்மா இவனுங்களா கற்பனை பண்ணிக்கிறது. இவனுங்களா வந்து ஒரு இவனுங்களுக்கு மனசுக்குள்ளேயே ஒரு வெறுப்பு விதைச்சிக்கிறது. ஆனா ஐபிஎல்லுக்கு டிக்கெட் வாங்குறதுக்கு மணிக்கணக்கா போய் நிப்பானுங்க, அடிச்சுக்கிட்டு போவானுங்க. சினிமா டிக்கெட் வாங்குறது இது ஒரு பிரச்சனையை பேச மாட்டானுங்க. இப்படிதான் சில்லி ஃபெலோஸ். இதெல்லாம் அண்ணனோட விழுதுகளான்னு தெரியல. அதுல கொஞ்சமும் இருக்கு. பொத்தான தட்டுனா ஏடிஎம், என்ன கார்டை போட்டா பொத்தான தட்டுனா 2 அண்ணன் இருக்காங்க. இல்ல இவன்லாம் ஐயோ இல்ல அது அந்த பழைய எண்ணெய். இவன்லாம் ஆன்டி மோடி குரூப். ஜஸ்ட் விஜய் மாஸ்க் போட்டுக்கிறான். புது அண்ணனும் இருக்காங்க, பழைய அண்ணனும் இருக்காங்க. ஆன்டி மோடியா இருந்த என்ன பிரச்சனை? அடுத்த 5 வருஷம் தான் வருதானே, 2029 வா. ஆனா அவர் என்ன வீக்னஸ் இப்ப பார்த்தாரோ இந்த எலெக்ஷன்ல, அதையெல்லாம் சரி கட்டி 2029 ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் வருவாருன்னு எனக்கு தோணுது. பட் 2029 மோடியை 0ல கூட காலி பண்ணு. 543 தொகுதியும் கார் ஜெயிச்சுட்டு பண்ணி தொலை. எனக்கு என்ன இருக்கு? 5 வருஷம் சும்மா இருக்கு. 5 வருஷம் கழிச்சு நீ அதை பண்ணிட்டு பேசு. 5 அதை வருஷம் பத்தி கவர் தான் வேணும். எனக்கு என்ன இருக்கு? 5 வருஷம் கழிச்சு மோடியே தோக்கடிச்சுட்டு போ. அவர் நிக்கிற தொகுதியில தோக்கடிச்சுக்க. 400 500 தொகுதி ஜெயிச்சு காங்கிரஸ் கூட கொண்டு வந்து ராகுல் காந்தி தூக்கி வச்சு தள்ள கொண்டாடுங்க. 5 வருஷம் கழிச்சு வாராஜா. 2029 பண்ணு. ஏன் 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கதறிக்கிட்டு இருக்க? ஓ 2029 வா. இவனுக்கு புலம்புறதை கேட்டுட்டு விட்டு போயிருங்க, கண்டுக்காதீங்க, அவ்வளவுதான். சரி ஓகே, திட்டிக்க, என்ன வேணாலும் சொல்லிக்க, என்னப்ப ஒன்று விட்டு போயிருங்க. கரெக்ட் ப்ரோ. இது வந்துட்டு எல்லாம் சும்மா இக்னோரபிள். எதுக்கு ஆர்கியூ பண்ணி இந்த யூஸ் இருக்கா? கிடையாது, அவ்வளவுதான். அவன்கிட்ட புரிய வைக்க போறீங்களா? அவன்கிட்ட ஏதோ ஒன்று சொல்லி புரியுது, அவன் புரிஞ்சு ஆமாங்க நான் தப்பா புரிஞ்சுதான் சொல்ல இருப்பானா? இல்ல அவன் சொல்றது நீங்க புரிஞ்சுக்க போறீங்களா? ஆமாங்க நானுமே தப்பா புரிஞ்சுக்கிட்டு தான் மோதியை ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல போறேன். அதெல்லாம் கிடையாது. இல்ல என்ன இருந்தாலும் 5 வருஷம் கழிச்சு தானே. 5 வருஷம் கழிச்சு பேசிக்குவோம் தம்பி, அவ்வளவுதான். 5 வருஷம் கழிச்சு வந்து நீங்க ஆட்டு திருத்துங்க, ஏதோ திருத்துங்க. அவங்களுக்கு இப்பதான் ப்ரோ அது ஹிட் ஆகுது. முதல்ல 2 நாளைக்கு மோடியை குறைச்சிட்டோம் ரொம்ப சந்தோஷப்பட்டானுங்க. அதுக்கப்புறம் நிதிஷ் அது இதுன்னு உருட்டிட்டு இருந்தானுங்க. இப்பதான் புரியுது 5 வருஷத்துக்கு ஆட்ட முடியாதுன்னு. அவங்க விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. குழந்தைங்க 5 வருஷம் அவங்களே பழகிடுவானுங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு பழகிடுவானுங்க. அதே உண்மைதான். இப்பதான் 54ல இருந்து 99 வந்திருக்காங்க. அடுத்து ஒரு 130க்கு வருவாங்க. ஒரு படிப்படியேத்தானே முன்னேறணும். ஓகே ப்ரோ, முடிச்சுக்கலாமா? ஓகே ப்ரோ. ப்ரோ